Hi everyone, welcome to Open Your Mind with Muruga MP. இன்னைக்கு one of the most important chapter இருக்கக்கூடிய moving charges and magnetism single shotல நம்ம படிக்க போறோம். இது 12th standard CBSE க்கு மட்டும் important கிடையாது. நீங்க NEET JEE prepare பண்றீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோ அதாவது இந்த லெக்சர் முடியற வரைக்கும் கடைசி வரைக்கும் என் கூட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான ஐடியாஸ், கான்செப்ட், ஃபார்முலாஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ராப்ளம் சால்விங் ட்ரிக்ஸையும் உங்களுக்காக நான் சொல்லி தர போறேன். இந்த சாப்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான சாப்டர் அப்படின்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது உங்களுக்கே தெரிஞ்சதுதான். ஸோ வாங்க இந்த சாப்டரை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லும்போது மூவிங் சார்ஜஸ் அப்படின்னாவே நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ்லேயே படிச்சிருப்போம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு சார்ஜ் மூவ் ஆகும்போது கரண்ட் எனக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஸோ கரண்ட் வெர்சஸ் மேக்னட்டிசம் தான் இந்த சாப்டர்ல நம்ம பேச போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் இந்த பிசிக்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒய்ஸ்டட். ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் கேன் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவருடைய எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் ஒயரை ஒயருக்கு பக்கத்துல ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை பிளேஸ் பண்றாரு. அப்படி மேக்னெட்டிக் காம்பஸ் பிளேஸ் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காம்பஸ் நீடில்ல டிஃப்ளெக்ஷன்ஸை அவர் நோட் பண்றாரு. அப்போ அதுல இருந்து அவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் கேன் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இது ஒரே அப்சர்வேஷன்ல அவர் இதை கன்க்ளூட் பண்ணல. கரண்ட் டைரக்ஷனை மாத்துறாரு, கரண்ட் இருக்கு, கரண்ட் இல்லை, அதாவது ஆஃப் பண்றாரு, ஆன் பண்றாரு, கரண்ட்டுடைய டைரக்ஷனை மாத்துறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்சர்வேஷன் பண்ணி ஃபைனலா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் கேன் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாரு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட டைரக்ஷனை ரைட் ஹேண்ட் தம் ரூலை பயன்படுத்த போறோம். ஸோ ப்ரொடியூசர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது அவருடைய அப்சர்வேஷன். அப்போ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா டு டிட்டர்மைன் த டைரக்ஷன், ஸோ ஃபீல்டு டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீ யூஸ்ட் ரைட் ஹேண்ட் தம் ரூல். இதுதான் என்னுடைய ரைட் ஹேண்ட். இந்த ரைட் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோன்னா இது தம் இல்லையா, இது எனக்கு தம்மா இருக்கு, இது என்னுடைய அதர் 4 fingers. இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கு. ஸோ என்னுடைய தம் இது எல்லாத்தையும் நான் ஸ்ட்ரெச் பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியில் எனக்கு இருக்கு 90 டிகிரி. அப்போ வாட் ஹீ கன்க்ளூட்ஸ் அப்படின்னா என்னுடைய தம் இண்டிகேட்ஸ் டைரக்ஷன்ஸ் ஆஃப் த கரண்ட் டைரக்ஷன் அண்ட் அதர் 4 fingers என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ கரண்ட் டைரக்ஷன் இதை ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். அப்போ எனக்கு இப்படி இருக்கு, கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி ஆல்வேஸ். அப்போ இந்த ஃபிங்கர் எப்படி பின்னாடி கேர்ள் ஆகுமா? வாய்ப்பே இல்லை, எனக்கு இந்த பக்கம் தான் கேர்ள் ஆகும், இப்படி தான் கேர்ள் ஆகும். அப்போ இப்படி கேர்ள் ஆகுது, அப்போ இது எனக்கு கரண்ட்டு. இப்படி கேர்ள் ஆகுது, உள்ள போயிட்டு இந்த பக்கம் வெளியில வருது. நல்லா பாருங்களேன், உள்ள போயிட்டு இந்த பக்கம் வெளியில வருது, உள்ள போயிட்டு இந்த பக்கம் வருது. அப்போ உள்ள போற டைரக்ஷனை he said as cross. அப்போ எனக்கு எக்ஸ் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்றோம்னா அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இந்த மாதிரி எக்ஸ் அப்படின்னா இன்வர்ட் அப்படின்னு அர்த்தம், இன்வர்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப கரண்ட் இங்க மேல போகுது, தம் இப்படி உள்ள, இந்த 4 fingers இப்படி உள்ள போயிட்டு இந்த பக்கம் வெளியில வருது, வெளியில வர்றத டாட் அப்படின்னு சொல்றாரு, which is nothing but outward, which is nothing but outward. x முடிஞ்சு போச்சு, x inward முடிஞ்ச போது, இன்வர்ட் உள்ள போயிடுச்சு, x போயிடுச்சு, டாட் அவுட்வர்ட் வருது, டாட் அவுட்வர்ட் வருது, உங்க பக்கம் வருது, உங்களை விட்டு போயிடுச்சு, x தெரியும்,
இன்வர்ட், உங்க பக்கம் வருது டாட் அவுட்வர்ட். சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். நம்ம இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல்ல பேசுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கான்செப்சுவல் திங்கை இந்த சாப்டர்ல ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டே டியூன். ஸோ இதான் நமக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதுதான் வந்து வாட் ஹீ அப்சர்வ். என்ன பண்றாரு அப்படின்னா என்னுடைய கரண்ட் டைரக்ஷனை மாத்துறாரு, மேக்னெட்டிக் ஃபீல்டு காம்பஸ் நீடிலுடைய டைரக்ஷனை மாறுது. ஸோ எல்லாமே எனக்கு மாறுது. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதையும் வந்து அவர் அப்சர்வ் பண்றாரு. இந்த கான்செப்டை நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லால ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேச போறோம். சரியா? ஸோ இது ரொம்ப கிளியரா இருக்கும் நம்புறேன். அடுத்துதான் நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ரைட்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், சோர்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இது வந்து நமக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நமக்கு இங்க நம்ம பேசுறது என்ன, ஃபேன் போட்டேன், ரைட்? இங்க எனக்கு இருக்கிறது வந்து பார்த்தா நான் வில் டாக் அபவுட் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எனக்கு ஒரு சார்ஜஸ் இல்லையா, இருங்க அமைதியா இருக்கேன், ஃபேன் சவுண்ட் கேக்குதான்னு பாக்குறேன். பர்ஃபெக்ட், ரைட். அப்போ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இல்லை ஒரு சார்ஜை நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது எந்த மாதிரி நடக்குது இதை பார்க்க போறோம். ஒரு சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணால் என்ன நடக்கும் நமக்கு தெரியுமே. ஒரு சார்ஜை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது, ரைட், ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல், இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கலை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கலுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது F ஈக்குவல் டு Q டைம்ஸ் ஆஃப் E. இந்த ஃபோர்ஸ் ஒன்றும் இல்லைங்க, கூலும்ஸ் லா தான். ஸோ Q, E அப்படின்றது KQ/R². பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கூலும் ஃபோர்ஸ் தான். அப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்கு, அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் நமக்கு வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கலுக்கு மேலே படும்போது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கலை அக்சலரேட் பண்ணுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்சலரேட் பண்ணுது, ரைட்? அக்சலரேட் பண்ணுது. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது அக்சலரேட் ஆகுது இல்லையா? ஸோ இதை தான் நம்ம வந்து சாப்டர் 1ல நம்ம பார்த்த ஒரு விஷயம். இந்த சாப்டர் we are going to talk about magnetism. அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் பிளேஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பேச போறோம், ரைட்? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த இடத்துல நம்ம லாரன்ஸ் அப்படின்ற ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம பேச போறோம். அதுலயும் குறிப்பா லாரன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை நீங்கள் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது அதில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அண்ட் அந்த ஃபோர்ஸ் நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இமேஜின் எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ இது என்ன சொல்லுது? எக்ஸ். எக்ஸ் அப்படின்னா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டு த போர்டு. நல்லா கவனிக்கணும், ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டு த போர்டு, போர்டுக்கு உள்ள போகுது அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம் இல்லையா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்டு த போர்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை இங்கே வைக்கிறேன், ரைட்? ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை இங்கே ரெஸ்ட்டில் வைக்கிறேன், ரைட்? ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பாருங்க, சார்ஜ்டு பார்ட்டிக்கலை ரெஸ்ட்டில் வைக்கிறேன். அப்படி ரெஸ்ட்டில் வைக்கும்போது நல்லா கவனிக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்கு. ஸோ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது வாட் லாரன்ஸ் அப்சர்வ்ட் அப்படின்னா அங்க எதுவுமே நடக்கல. ஸோ நத்திங் இஸ் கிரியேட்டட், நத்திங் ஹேப்பன்ட். அப்போ என்னுடைய எஃப்எம் அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டாரு. 0 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பேச போறோம் அப்படின்னா அதே சார்ஜ்டு பார்ட்டிக்கல், நல்லா கவனிக்கணும், அதே சார்ஜ்டு பார்ட்டிக்கலை இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மூவ் பண்ண போறேன். மூவ் பண்றேன் அப்படின்னா அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கலுக்கு வெலாசிட்டி இருக்குது. நல்லா கவனிக்கணும், அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கலுக்கு வெலாசிட்டி இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னுடைய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு அவர் அப்சர்வ் பண்ணும்போது அந்த இடத்துலயும் என்னுடைய ஃபோர்ஸ் 0. இது ரொம்ப ஆச்சரியமா அவர் பார்க்குறாரு, ரைட்? இன்னொரு இடத்துலயும் அவர் வர்றாரு. மூணாவது கேஸையும் நீங்க நல்லா கவனிக்கணும். அதே சார்ஜ்டு பார்ட்டிக்கலை மேக்னெட்டிக் ஃபீல்ட், எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் வைக்கிறோம். என்ன பண்றாருன்னா மூவ் பண்றாரு.
அப்போ மூவ் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கலுக்கு வெலாசிட்டி இருக்கு. இந்த இடத்துல அவர் ஃபோர்ஸை அப்சர்வ் பண்றாரு, ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஃபோர்ஸ் என்ன சொல்றாருன்னா QVBன்னு சொல்றாரு. அது எப்படிடா? இந்த ஃபர்ஸ்ட் இதுல சார்ஜ் பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருக்கு, ஸோ ஃபோர்ஸ் இல்லை, எனக்கு புரிஞ்சது சார். ரெண்டாவதுல எனக்கு சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகுது, மூணாவதுலயும் சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகுது. ஆனா இந்த கண்டிஷன்ல மூவ் ஆகும்போது என்னுடைய ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கு, இந்த கண்டிஷன்ல சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகும்போது அது எப்படி எனக்கு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய FM இஸ் நத்திங் பட் QVB அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை நம்ம மேக்னிடியூட்ல எழுதணும் அப்படின்னா QVB sin theta. QVB sin theta. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வெலாசிட்டிக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட். அப்போ நம்ம படிச்சிருக்கிறோம் 11th ஸ்டாண்டர்ட்ல வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் அப்படின்னு. அப்போ எனக்கு A cross B நம்ம என்ன சொல்லுவோம்? AB sin thetaன்னு சொல்லுவோம். அப்போ sin theta அப்படின்னு வரும்போது எனக்கு 90 டிகிரி இருக்கும்போது மேக்ஸிமம் இருக்கும், 0 டிகிரி இருக்கும்போது மினிமம் இருக்கும். அப்போ அதை தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ எனக்கு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் முதல் கண்டிஷனில் அக்கார்டிங் டு ஹிஸ் அப்சர்வேஷன் எனக்கு சார்ஜ் இருக்கணும், வெலாசிட்டி இருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும், அண்ட் அந்த வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி இருக்கணும். ஏன்னா சைன். அப்போ இந்த மூணு கண்டிஷன்லயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா? இருக்கு. சார்ஜ் இருக்கா? இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா வெலாசிட்டி 0. அப்போ வெலாசிட்டி 0 இருக்கும்போது 1 0 இருக்கும்போது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா that becomes 0. that becomes 0. அடுத்து பாருங்க, எனக்கு இந்த இடத்துல எனக்கு சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கு, அது மூவ் ஆகுது, ரைட்? அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் 0வா இருக்கு. அப்போ பாருங்களேன், சார்ஜ் இருக்கா? இருக்கு. வெலாசிட்டி இருக்கா? இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா? இருக்கு. அப்புறம் எப்படி சார் ஃபோர்ஸ் 0 ஆகும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த சைனுடைய வேல்யூ அவர் என்ன சொல்றாருன்னா 0 டிகிரின்னு சொல்றாரு. அப்போ 0 டிகிரினா என்ன அர்த்தம்? என்னுடைய வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலல் டு ஈச் அதர். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல போகுது? இன்டு த போர்டு. சார்ஜ்டு பார்ட்டிகலும் இன்டு த போர்டு போகுது. இப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, சார்ஜ்டு பார்ட்டிகல் இன்டு த போர்டு போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வருது, சார்ஜ்டு பார்ட்டிகல் அவுட் சைடு வெளியில வருது. அப்போ சார்ஜ்டு பார்ட்டிகல் அதனுடைய வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதனுடைய டைரக்ஷனும், வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன், அதாவது வெலாசிட்டியுடைய டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனும் பேரலல் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய சைன் 0 அப்படின்னு மாறிடும். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் பிகம்ஸ் 0. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல வர்றதுக்கான காரணம் என்ன? சைன் 90 டிகிரி இருக்கு அப்படின்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுது, சார்ஜ்டு பார்ட்டிகல் இப்படி போகுது 90 டிகிரி. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி போகுது 90 டிகிரி. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி போகுது 90 டிகிரி. ஸோ எனக்கு வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகல் டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனும் 90 டிகிரி இருக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து இருக்கு. அந்த ஃபோர்ஸ் தான் இந்த QVB sin theta. இதை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க லாரன்ஸ் ஃபோர்ஸும் அவ்வளவுதான். அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? அக்சலரேட் பண்ணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ண முடியும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்னா இட் சேஞ்சஸ் த டைரக்ஷன். சேஞ்சஸ் டைரக்ஷன். அந்த சார்ஜ்டு பார்ட்டிகளுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. சார்ஜ்டு பார்ட்டிகளுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது, ரைட்? சார்ஜ் பார்ட்டிகளுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை பிளேஸ் பண்ணும்போது அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி வரலாம், சார் இங்க 0 டிகிரி, இங்க 90 டிகிரி, இதுக்கு இடையில இருந்தா என்ன ஆகும்? வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிளஸ்
magnetic force. Electrostatic force is QE, and then இது வந்து பாத்தீங்கன்னா Q V cross B இல்லையா? இது எப்படி எழுதலாம்? Q காமன் எடுத்துட்டா E vector plus V cross B vector. So this will be your total force. இது நம்ம Lorentz force அப்படி நம்ம வந்து சொல்றோம். So magnetism அப்படினா இத மட்டும் கன்சிடர் பண்றோம். Electrostaticனா இத மட்டும் கன்சிடர் பண்றோம். Right? So this what this says. என்னுடைய Lorentz force. So magnetic force plus electrostatic force. Right? So yeah, இதுல ஒரு பாயிண்ட்ஸ் நான் எழுதி இருக்கேன். எதனா பாயிண்ட்ஸ் எழுதி இருக்கேனா? So only the perpendicular component of the velocity contributes magnetic force. Yeah, work done by the magnetic field is 0. எப்போ force is perpendicular to the displacement. Right? அப்புறம் magnetic force changes direction of velocity, not the magnitude. Right? So நல்லா கவனிங்க, magnetic force நம்ம என்ன பண்ணோம்? direction change ஆச்சுன்னு சொன்னோம். அப்ப direction மட்டும் change ஆகாது. Right? So sorry, only changes the direction alone, velocity மாத்தாது, magnitude மாத்தாது, direction மட்டும் தான் change பண்ணும். Keep in mind, this is very important. Right? Direction changes, magnitude doesn't change. யாரு? Magnetic force. So magnetic force on a current carrying conductor. அதாவது இது வரைக்கும் ஒரு சிங்கிள் சார்ஜ் நம்ம பார்த்தோம். ஒரு சிங்கிள் சார்ஜ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது ஆக்சிலரேட் ஆச்சு. ஒரு சிங்கிள் சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருந்தது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர், அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரியிங் கண்டக்டர். அப்போ ஒரு கண்டக்டர் எடுக்க போறோம், ஒரு நீளமான ஒரு ஒயர். அப்போ ஒரு நீளமான ஒயர் அப்படின்னு சொல்லும்போது இதுல எவ்வளவு சார்ஜஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி சார் சொல்ல முடியும்? we cannot define properly. n number of charges இருக்கும். நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ரொம்ப அழகான ஒரு விஷயம் படிச்சிருப்போம், மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்ல. அந்த இடத்துல ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு ஒரு கான்செப்டை எடுத்திருப்போம். இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன், அதுல நம்ம என்ன பேசியிருப்போம் அப்படின்னா என்னுடைய I = NEAVD அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது ஒரு ஹிண்ட் கூட சொல்லியிருப்போம், அவாய்ட் ஈட்டிங் நான்வெஜ். அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி. அந்த இடத்துல நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா என்னுடைய டோட்டல் ஒயர்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன்டு வால்யூம் சிம்பிளா பண்ணியிருந்தோம். வால்யூம் அப்படின்றது ஏரியா இன்டு லென்த் அப்படின்னு நம்ம சொன்னால அதே தான் இங்கே பேச போகிறோம். எனக்கு இதோடைய ஏரியா, இது ஏரியா, அண்ட் தென் வந்து இது எனக்கு டோட்டல் லென்த். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஒன்றும் இல்லை, இந்த கண்டக்டர் இருக்கு, இந்த கண்டக்டர்ல வந்து கரண்ட் போகுது. இந்த கரண்ட் போற கண்டக்டரை வந்து நான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறேன், அவ்வளோதான். நல்லா பாருங்க, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் வைக்கும்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருந்தது QVB sin θ. இப்போ ஒரு பெரிய ஒயரே இருக்கு, அந்த ஒயர்ல n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும், அந்த கரண்ட் கேரிங் ஒயரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்களேன், இது லென்த் எப்படியா மெஷர் பண்ணுவீங்க? எப்படி சார், ஒயர் இப்படி இருக்கு, அப்போ லென்த் எப்படி தான் மெஷர் பண்ண முடியும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு த போர்ட் 90 டிகிரி. வில் டாக் அபவுட் தட். வெயிட். அப்போ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து சிங்கிள் சார்ஜில் இருக்கிற ஃபோர்ஸ் என்ன தெரியும்? QVB. ஆப்வியஸ்லி எனக்கு sin θ 90 டிகிரி தான், அதில் டவுட்டே கிடையாது. ரைட், அது வந்து 90 டிகிரி தான். ஸோ யுவர் வேல்யூ பிகம்ஸ் 1. அப்போ என்னுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் QVB. இது சிங்கிள் சார்ஜ். எனக்கு அப்படியே இருக்கு? அப்படி இல்லையே. n நம்பர் ஆஃப் சார்ஜஸ், n வால்யூம். ரைட், I'm saying that volume as area into length of the wire. அப்போ ஏரியா into length. ஓகே, இதில் என்ன டவுட் இருக்கா? இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அதே மைக்ரோஸ்கோபிக் மாடலில் நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருந்தோம். இப்போ தான் நான் சொன்னேன், I அப்படின்றது NEAVD, அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இதுக்கு அப்படியே ரிலேட் பண்ணி பாருங்களேன். NE அதான் சார்ஜ், A வெலாசிட்டி, which is nothing but your I. அப்போ என்னுடைய FM is nothing but இந்த I இருக்கு, ரைட், இந்த I இருக்கு, இந்த B இருக்கு, இந்த L இருக்கு, LB.
இப்போ என்னுடைய லென்த் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படி உள்ள இருக்கு. அப்போ அது ரெண்டுமே எப்படி இருக்கு, 90 டிகிரியில் இருக்கு. அப்போ 90 டிகிரி இருந்த மேக்ஸிமம். அப்போ என்னுடைய எஃப்எம் இஸ் நத்திங் பட் ஐ எல் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அதாவது இது மேக்னிடியூட்ல இருக்கு, நான் வெக்டர்ல சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்ன சொல்ல போறேன், ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது பில் சைன், அதான் என்னுடைய ஃபோர்ஸ். சிங்கிள் சார்ஜ்னா QVB சைன் தீட்டா, QVB சைன் தீட்டா. ஒரு ஒயர் சொல்லும்போது பில் சைன், பில் சைன், அவ்வளோதான். ரைட். அப்போ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பாருங்களேன். பேசிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார் நான் படிச்சிருக்கோம்ல, மோட்டார். இது வந்து கரண்ட்டு இருக்கு, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணுறோம். அப்போ இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மோட்டார். மோட்டார் நம்ம தெரியுமே, ஃபேனு, அந்த பைக்கு, மோட்டார் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ அந்த மோட்டாருடைய பேசிக் பிரின்சிபல் இதுதான். ஒரு கரண்ட் இருக்கு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அதில் ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் தான் பில் சைன். பிரின்சிபல் யூஸ்ட் இன் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். அஃப்கோர்ஸ் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் அதுலேயும் இந்த பிரின்சிபலை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். டார்க்கான கரண்ட் கேரிங் கண்டக்டர், அவ்வளோதான். ரைட். ஸோ வில் டிஸ்கஸ் தட். இதான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கான கான்செப்ட். அடுத்து மோஷன் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நம்ம பேசியிருந்தோம், என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் இருந்தது. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகலை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருந்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் வி ஹேட் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் QVB சைன் தீட்டா. ரைட். இது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், when theta turns to be 90 degree it is maximum. when theta turns 90 degree it is maximum. ஸோ என்னுடைய FM is nothing but QVB. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதனுடைய ஈக்குவேஷன் I'm going to make it very clear. எனக்கு இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய விஷயத்தை பயன்படுத்த போறோம். எனக்கு இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, நல்லா பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்டு த போர்டு. ஏன் சார் எப்பவுமே இன்டு போடுறீங்க, டாட் போட மாட்டீங்களா? போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ஒன்று தான். அப்போ எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இஸ் இன்டு த போர்டு, போர்டுக்கு உள்ள போகுது. அப்போ போர்டுக்கு உள்ள போகுது, நான் என்ன பண்ண போறேன், ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் எடுக்க போறேன். அந்த சார்ஜ் பார்ட்டிகலை பெர்பெண்டிகுலர்ல அனுப்புறேன். அப்போ அந்த சார்ஜ் பார்ட்டிகலை பெர்பெண்டிகுலர்ல அனுப்பும்போது நமக்கு தெரியும், if it is rest force 0, if it is parallel force 0, if it is perpendicular of course there is a force. That QVB sin theta, QVB will be your maximum force. ஏன்னா sin theta 90 degree ஆகிடும். ரைட். அப்போ இங்கே என்ன ஆகுது, நம்ம படிச்சோமே, electrostatic force will accelerate. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் சொல்லும்போது accelerate ஆகும்னு சொன்னோம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் பார்ட்டிகலை பிளேஸ் பண்ணும்போது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம். இந்த இடத்துல டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், என்ன 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 லாஜிக்கை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்டு தான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இதில் வந்து நம்ம ஒரு 3 ஃபிங்கரை மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம். இதுதான் அந்த 3 ஃபிங்கர். இந்த 3 ஃபிங்கர் எப்போவுமே பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ இதை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இங்கே நல்லா கவனிங்க, எனக்கு இந்த 4 finger says magnetic field direction. 4 finger magnetic field direction. Middle finger current, அதாவது charge direction. And then your thumb says motion of the conductor, அதாவது அது எந்த பக்கம் போகுது, motion. இப்போ இந்த இடத்துல நீங்க தான் சொல்ல போறீங்க, நல்ல தெளிவா பாருங்க. you have to be very clear about it because இது நீங்க எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவீங்க. சப்போஸ் நீங்க CBSE இருந்தீங்கன்னா ரீசன் அசர்ஷன்ல ஆகட்டும், கேஸ் ஸ்டடியில் ஆகட்டும், இல்லை சம்டைம்ஸ் 2 மார்க் 3 மார்க் ஈவன் 5 மார்க்கில் கூட பார்த்தீங்கன்னா சப் டிவிஷனில் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். MCQல மேண்டேட்ரி டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம இங்கே பயன்படுத்தணும். அதுக்கு இதுதான் பேசிக். அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்டு த போர்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது, நல்லா பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போயிடுச்சு. சார்ஜ் பார்ட்டிகல் எப்படி வருது, இந்த பக்கம், இதுதான் சார்ஜ்டு பார்ட்டிகல். அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெச் பண்ண மேலே தானே போகும், அப்போ மேலே போகுது. அப்போ நல்லா பாருங்க, மேலே போகுது. இப்படி போகும்போது என்னுடைய ஃபோர்ஸ் வந்து மேலே தள்ளுது, மேலே தள்ளிடுச்சு, இப்படி மேலே தள்ளிடுச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள, சார்ஜ் பார்ட்டிகல் அந்த பக்கம், ஃபோர்ஸ் மேலே. perpendicular to each other, right? Perpendicular to each other.
இப்போ என்ன ஆகுது, இந்த ஃபோர்ஸ் மேலேன்றதுனால இந்த சார்ஜ் பார்ட்டிகல் மேலே ஓடிடுச்சு. சார்ஜ் பார்ட்டிகல் மேலே போயிடுச்சு. நல்லா கவனிக்கணும், சார்ஜ் பார்ட்டிகல் மேலே போயிடுச்சு. சார்ஜ் பார்ட்டிகல் மேலே போகும்போது என்ன ஆகுது, சார்ஜ் பார்ட்டிகல் மேலே போகும்போது என்னுடைய ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. நல்லா பாருங்கள், ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் இந்த சார்ஜை தள்ளும், ஃபோர்ஸ் மோஷன். அப்போ இந்த பக்கம் தள்ளும்போது எனக்கு என்ன ஆகுது பாருங்களேன், இதை நான் இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். இப்படி தான் நல்லா ரொட்டேட் பண்ண முடியும். ரைட், இப்படி நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுது, என்னுடைய ஃபோர்ஸ் இப்போ டவுன்வர்ட். நல்லா பாருங்கள், என்னுடைய சார்ஜ் பார்ட்டிகல் இந்த பக்கம் போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு சேம் இன்டு த போர்டு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் டவுன்வர்டில் என்னுடைய ஃபோர்ஸ் இருக்குது, டவுன்வர்ட். அப்போ என்ன ஆகுது, இந்த சார்ஜ் பார்ட்டிகல் இப்போ டவுனில் வருது. இப்போ என்ன ஆகிடுச்சு, இப்படி இருந்தது, இப்படி இருந்தது, ரைட், டவுன்வர்டில் இருந்தது. இப்போ என்ன பண்ணேன், இது டவுன்வர்ட் வந்து இந்த சார்ஜ் பார்ட்டிகல் இப்போ கீழே வந்துடுச்சு. சார்ஜ் பார்ட்டிகல் இப்போ கீழே வந்துருச்சு. சார்ஜ் பார்ட்டிகல் கீழே வர மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே மாதிரி உள்ளே போகுது. சார்ஜ் பார்ட்டிகல் கீழே போகுது. இப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம். அப்போ என்ன ஆகுது, இப்படி ரொட்டேட் ஆகும், அப்படி ரொட்டேட் ஆகிட்டே வரும். ரைட், அப்போ எனக்கு என்ன ஆகுது, கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. கிளாக் வைஸ் டியா பைத்தியம், ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ரைட், எனக்கு இப்படி போதில்ல, ஆன்டி கிளாக் வைஸ், இப்படி தானே கிளாக் வைஸ். ஸோ இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் எனக்கு வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இது மாறுறதுனால எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்குலர் மோஷன் வந்து அட்டைன் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அண்ட் தென் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சம்டைம்ஸ் நமக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பேச போகிறோம், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து, லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நமக்கு பொதுவாக நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வந்து எப்பவுமே ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பெரும்பாலும் எல்லாருக்கும் ரைட் ஹேண்ட் அப்படின்னும் போது என்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் என்னுடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட்னா ஃபோர்ஸ் கம்மி, ஃபோர்ஸ் கம்மி. அப்போ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை வந்து நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ரைட் ஹேண்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். இது மோட்டார், இது ஜெனரேட்டர். சரியா, வில் டிஸ்கஸ் தட் இன் டீட்டெயில். அடுத்த 6th சாப்டரை வில் டிஸ்கஸ். அப்போ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து சர்க்குலர் மோஷன் அட்டைன் ஆகுது. யார் இந்த சர்க்குலர் மோஷன் ரீசன், ஹூ இஸ் த கல்பிரிட் டு கிரியேட் தி சர்க்குலர் மோஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் யுவர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இங்கே இந்த சர்க்குலர் மோஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு மேஜரான காரணம். அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னது, QVB, which makes the charged particle to move in a circular orbit. அப்போ என்ன சொல்லலாம், அப்போ என்னுடைய centripetal force plays a very important role, mv²/r. mv²/r. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்களா. அப்போ QVB ஏன்னா ரெண்டுமே ஃபோர்ஸ் தான், ஏன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் அது அந்த ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணுது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ரைட், இந்த இடத்துல யூ கேன் ஆல்சோ கேன்சல், ஒரு வி கேன்சல் பண்ண அப்படின்னா என்னுடைய R இஸ் நத்திங் பட் mv/qb. ஆர் நீங்கள் வந்து என்னுடைய V அப்படின்னு சொல்லும்போது V இஸ் நத்திங் பட் qbr/m. எப்படி வேணால் எழுதிக்கலாம். அப்போ என்னுடைய டைம் பீரியட், என்னுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன எழுதலாம், வெலாசிட்டின்றது டிஸ்டன்ஸ் பை டைம். நல்லா கவனிங்க, வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் இங்கே என்ன 2πr, ஏன்னா சர்க்குலர் மோஷன். வெலாசிட்டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், இங்கே இருக்கு qbr/m. அப்போ இந்த ஆர் போயிடுச்சுன்னா என்னுடைய டைம் பீரியட் இஸ் நத்திங் பட் m போயிடுச்சு 2πm/qb. டைம் பீரியட் இதுதான். அப்போ என்னுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், ஃப்ரீக்வன்சின்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அப்போ 1/t தான் என்னுடைய ஃப்ரீக்வன்சி. இப்போ 1/tன்னு சொல்லும்போது qb/2πm வில் பி யுவர் ஃப்ரீக்வன்சி. ரைட், இதான் கான்செப்ட் சொல்லியாச்சு. ஈக்குவேஷன்ஸ் ஒன்றுமே கிடையாது. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், ஏன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் கிரியேட்டிங் சர்க்குலர் மோஷன். ஸோ mv²r, இதில் இருந்து r எடுக்கலாம், இதில் இருந்து v எடுக்கலாம். டைம் பீரியட், அப்போ அது கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த டைம், இந்த வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் பை டைம், டைம் கண்டுபிடிச்சி டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி, வெலாசிட்டி இங்கே தான் கண்டுபிடிச்சோம், ஈக்குவேட் பண்ணுறீங்க, டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறேன். அந்த டைம் இது ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர் செகண்ட், ஒரு செகண்டில் எவ்வளோ ஆசிலேஷன்ஸ் நடக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியுடைய டேர்ம் என்ன அப்படின்னா டைமை இன்வெர்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா 1/t தான் என்னுடைய ஃப்ரீக்வன்சி, டீன்றது இது, 1/tன்னு அது அப்படியே தலைகீழ போய்டும். இப்போ qb/2πm வில் பி யுவர் ஃப்ரீக்வன்சி.
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் வேறு என்ன இருக்குது? வேறு எதுவுமே இல்லை, ரைட்? ஸோ this is your motion of the charged particle. So make it very clear. So இதுதான் நமக்கு வந்து இருக்கிற diagram. When it is moving in a perpendicular to the magnetic field, it creates like this, right? Like this. Yeah. So இது வந்து இன்னொரு முக்கியமான ரீஜன் பார்ட். நம்ம படித்தோம்ல, என்னுடைய 0 டிகிரி இருக்கும்போது என்னுடைய ஃபோர்ஸ் 0, என்னுடைய 90 டிகிரி இருக்கும்போது ஃபோர்ஸ் மேக்ஸிமம். அதுக்கு இடையில இருந்தால் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கல்ல, அதுதான் இது ஹெலிக்கல் மோஷன். இந்த ஹெலிக்கல் மோஷன் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப அழகாக கொடுத்தவங்க 2 காம்பனண்ட் இருக்கும், ரைட்? இப்படி ஒரு காம்பனண்ட், இப்படி ஒரு காம்பனண்ட், ரைட்? இந்த 2 காம்பனண்டைய ரிசல்டன்ட் வெக்டார் தான் இது. இப்படி தான் இந்த எனக்கு வந்து அந்த சார்ஜ்ட் பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இந்த இடத்துல, ரைட், இந்த இடத்துல எனக்கு ஃபோர்ஸும் இருக்கும், டார்க்கும் இருக்கும். ஏன்னா அது ரொட்டேட் ஆகும், ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அப்படியே இந்த மாதிரி, ரைட்டா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பார்ட் அது ஹெலிக்கல் மோஷன். இட் ஹாஸ் 2 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ். இப்போ என்னுடைய ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும்போது magnetic field only alters direction, not kinetic energy. Keep in mind, kinetic energy க்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, டைரக்ஷன் மட்டும்தான். அதுலயும் magnitude remains the same. Circular motion perpendicular to the velocity, helical motion oblique velocity. இந்த ரீஜன்ல இருக்கிறது straight line parallel velocity. அதாவது straight line அது எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே போயிடும் parallel to the magnetic field. அந்த கண்டிஷன் தான் நம்ம பேசுகிறோம், ரைட்டா? ஸோ which is 0 என்னுடைய ஃபோர்ஸ். ஸோ this is what ஃபோர்ஸ் 0வாக இருக்கிறதுனால தான் அது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போகுது, எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை, ஓகேவா? சேஞ்ச் ஆகலை. பேரலல் அனுப்புகிறேன், வெலாசிட்டி இருக்குல்ல, பேரலல் அனுப்புகிறேன், அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். அதான் இந்த லைன், ஸ்ட்ரைட் லைன் பேரலல் வெலாசிட்டி. கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது, ரைட்? ஸோ we will move to the next concept. Magnetic field due to a current element, Biot-Savart Law. இப்போ இந்த சாப்டர்ல வந்து நம்ம மேஜரா 2 முக்கியமான ஒரு லாஸை பத்தி நம்ம பேச போறோம். அதுல வந்து குறிப்பா நம்ம Biot-Savart Law அப்படின்னு ஒன்று இருக்கு, Ampere Circuital Law அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த Biot-Savart Lawவும் Ampere Circuital Lawவும் என்ன சார் சொல்றாங்க? சிம்பிளா சொல்லுங்களேன். அப்படின்னா டு ஃபைண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஒரு ஒயர் இருக்கு, நார்மல் கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டர்ல கரண்ட் போகுது. கரண்ட் போகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு இன்ட்ரோடக்ஷனில் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒய்ஸ்டட் வந்து சொல்லியிருந்தார். அண்ட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் தம் ரூலை பயன்படுத்தியிருந்தோம், ரைட் ஹேண்ட் தம் ரூலை பயன்படுத்தியிருந்தோம். அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அண்ட் கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி இருக்குது, எவ்வளோ தாண்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த Biot-Savart Lawவும் Ampere Circuital Lawவும் come to role. அப்போ to find the strength of the magnetic field in a current carrying conductor, first நம்ம இந்த Biot-Savart Law பார்க்க போறோம். இது வந்து 2 சயின்டிஸ்ட், Biot-Savart, 2 பேர். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஒயர் இருக்கு, it can be any shape, நல்லா கவனிக்கணும், any shape. இதுல கரண்ட் போகுது அப்படின்னா இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். எனக்கு இப்படி உள்ள இந்த பக்கம் டாட், ஏன்னா ரைட் ஹேண்ட் உள்ள வெளியில டாட், இன்வர்ட் அவுட்வர்ட். அப்போ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா டிபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்லி ஐ ரைட் தட், அதான் நம்ம மியூ நாட் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ டிஎல் கிராஸ் ஆர் வெக்டார் பை ஆர் கியூப், ரைட்? இதுதான் வந்து Biot-Savart Law சொல்கிறது. அதாவது என்னுடைய லென்த்தும் இந்த லென்த் ஆஃப் த ஒயரும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் ஆருமே பர்பெண்டிகுலரில் இருந்தால், நல்ல கவனிங்க, பர்பெண்டிகுலரில் இருந்தால் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எப்படி எழுதலாம்? டிபி இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதிலாக μ0/4π அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்க்ளூட் பண்ணுறோம். நம்ம வந்து Biot-Savart Lawல கே அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்போம். அந்த கே உடைய வேல்யூ வந்து 1/4π ε0. நியூமெரிக்கலில் சொல்லணும் அப்படின்னா 9 × 10⁹. அந்த மாதிரி இது வந்து மேக்னட்டிசம் அப்படின்னாவே μ0/4π தான், அதோடைய வேல்யூ வந்து 10⁻⁻7.
ரைட், இது இருக்கு. and then இந்த I dl r sin theta by r cube. இங்க இருக்கிற ஒரு ஆரும் இங்க இருக்கிற ஒரு ஆரும் போயிடுச்சுன்னா அது ஸ்கொயர்னு மாறிடும். அப்ப என்னுடைய db, what is that? db is nothing but mu naught by 4 pi I dl sin theta by r square. இதுதான் அவர் வந்து சொல்றாங்க. என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஏன் சார் டிபி, ஏன் டிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டிஎல் குட்டி லென்த்தில் இருக்கிற குட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனால தான் டிபி டிஎல் அப்படின்னு எழுதியிருக்கோம். வாட் ஹி சேஸ், என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். அஃப்கோர்ஸ் கரண்ட் இருந்தால் தானே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இது சாட்டிஸ்ஃபைடு. என்னுடைய டிபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஎல். எதுக்கு இங்கே சம்மந்தமே இல்லாமல் லென்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறாரு. எப்படி சார்? இப்போது இமேஜின் உங்ககிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ் மூவ் பண்ணால் தான் கரண்ட் இருக்கும். இந்த சார்ஜ் மூவ் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அங்கே லென்த்தும் இருக்கும். லென்த் இருந்தால் தானே மூவ் பண்ண முடியும். லென்த் இல்லைன்னா அது அதே இடத்துல தானே இருக்கும். கரண்ட் இருக்குன்னா சார்ஜ் மூவ் ஆகுது. சார்ஜ் மூவ் ஆகுதுன்னா லென்த் இருக்குது. அப்போ என்னுடைய டிபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட், டிபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். ரைட், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். அதே மாதிரி என்னுடைய லென்த் பெருசாக பெருசாக எனக்கு நிறைய சார்ஜஸ் ஆகும், நிறைய கரண்ட் இருக்கும். அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும். எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும். அதே வந்து டிபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த சைன் தீட்டா. எனக்கு நம்ம சொன்னல 90 டிகிரி இருக்கும்போது எனக்கு இட் இஸ் மேக்ஸிமம். அதே மாதிரி என்னுடைய டிபி வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர், அதாவது இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை இது ஃபாலோ பண்ணும். இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. அப்போது என்னுடைய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய ஸ்ட்ரென்த்து டிக்ரீஸ் ஆகும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல. அப்போ இதுதான் ஒயர். என்னுடைய டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும்போது ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும், இங்கே இருக்கும்போது ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடும், இங்கே இருக்கும்போது ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடும், இங்கே இருக்கும்போது இன்னும் அதனுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும். நமக்கு தெரியும் ரொம்ப சிம்பிளாக. என்கிட்ட ஒரு பார் மேக்னெட் இருக்குது. அந்த பார் மேக்னெட் இங்கே இருக்குது. இங்கே ஒரு அயன் ஃபில்லிங்ஸ் வைக்கிறேன், அட்ராக்ட் ஆகும். இங்கே வச்சா அட்ராக்ட் ஆகுமா? ஆகாதுல்ல. பிகாஸ் என்னுடைய லென்த் என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சிடும். விச் மீன் என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு அர்த்தம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுதான் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இந்த μ0/4 π உடைய வேல்யூ வந்து 10⁻⁻7. நீங்கள் ஞாபகம் வச்சுதாகணும். யூ ஹேவ் நோ ஆப்ஷன். ரைட். ஸோ இது நம்ம வந்து இந்த பயோட்-சாவர்ட் லால நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எல்லாம் இதுதான். சரி, பயோட்-சாவர்ட் லா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அடுத்து இந்த பயோட்-சாவர்ட் லால நமக்கு வந்து பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராம். ஆஃப்கோர்ஸ் யூ நோ வாட் இட் இஸ், வி ஹேவ் டிஸ்கஸ்ட். இந்த பயோட்-சாவர்ட் லாவை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் காயில் இருக்கும். அந்த சர்க்குலர் காயிலில் எனக்கு கரண்ட் போகுது. அந்த கரண்ட் போகிற அந்த சர்க்குலர் காயிலில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ரைட், அதை தான் நம்ம பேச போகிறோம். பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன ஆக்சிஸ் அப்படின்னா அதனுடைய மைய பகுதி. சர்க்குலர் கரண்ட் லூப். இமேஜின் உங்ககிட்ட வந்து ஒரு சர்க்குலர் லூப் இருக்குது. என்ன சார் சர்க்குலர் லூப்னு ஓவல் ஷேப்பில் வரைகிறீங்க? சர்க்கிள்னால் இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு பேங்கிள் இருக்குது. அந்த பேங்கிள் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக சைட்லேருந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பேங்கிள் லைட்டாக திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபுல்லாக திருப்பினீங்கன்னா சர்க்கிளாக தெரியும். சர்க்கிளாக வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக டில்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல நம்ம இந்த டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐம் கோயிங் டு சூஸ் அ லென்த். இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியாச்சு, கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதுவும் சர்க்குலர் லூப். எனக்கு இமேஜின் திஸ் இஸ் த கரண்ட் டைரக்ஷன். கரண்ட் வந்து இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகுது. இப்போ இதில் கரண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு நமக்கு இது ரொம்ப தெளிவாக தெரியும். அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதனுடைய ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன லென்த், ரைட், இந்த லென்த்தை டிஎல்னு சொல்கிறேன், இந்த லென்த்தை டிஎல்னு சொல்கிறேன். அப்போ இந்த லென்த்தில் போகிற கரண்ட்டு, இந்த லென்த்தில் போகிற கரண்ட், இந்த ரெண்டு லென்த்லேயும் இருக்கிற கரண்ட்னால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா நமக்கு கேள்வியிலேயே ஆக்சஸ் ஆஃப் த சர்க்குலர் லூப் தான் சொல்லியிருக்கு. இது ஆக்சஸ், ரைட். என்னுடைய ஆக்சஸில் தான் கேட்குறாங்க. ஆக்சஸில் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஆக்சஸ்
ரைட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஆக்சிஸில் இந்த பாயிண்ட்டை ஐம் கோயிங் டு சூஸ். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டில் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா பாருங்கள், என்னுடைய ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். எனக்கு இதில் கரண்ட் இப்படி போயிட்டு ஆன்டி கிளாக்வைஸ் தானே, கரண்ட் இப்படி போகுது. அப்படியே பாருங்கள், அப்படியே பாருங்கள், அப்படியே பாருங்கள். கரண்ட் இப்படி போகுது, இப்படி வந்து இப்படி போகுது. கரண்ட் இப்படி போதா, இப்படி போதா, இப்படி போகுது. எனக்கு இந்த பக்கம் வெளியில் வருது, வெளியில் வருது. நல்லா பாரு, வெளியில் வருது. இப்படி போகிறது என்ன ஆகுது, இப்படி போகிறது, இப்படி போகிறது, இப்படி போகிறது, இப்படி இப்படி போகுது, இப்படி போகுது. ஸோ இப்படி வர்றது, இப்படி வெளியில் வருது, இப்படி போகிறது, இப்படி வெளியில் வருது, இப்படி வெளியில் வருது, இப்படி வெளியில் வருது. அப்போ இந்த பாயிண்டில் இந்த கண்டக்டரில் போகிற கரண்ட்னால எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. கலர் தெரியும். இதில் போகிற கரண்ட்னால இதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அது இப்படி இருக்குது. அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ரெண்டு காம்பனண்ட் பிரிக்க போகிறேன். இது இன்க்ளைண்ட், இது இன்க்ளைண்ட். அப்போ இப்படி ஒரு காம்பனண்ட், இப்படி ஒரு காம்பனண்ட். இது இப்படி ஒரு காம்பனண்ட், இப்படி ஒரு காம்பனண்ட். இப்போ இந்த ரெண்டு காம்பனண்ட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ரெண்டு காம்பனண்ட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ் தீட்டா, எனக்கு சைன் தீட்டா மட்டும்தான் இருக்கும். சைன் தீட்டா மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னுடைய லென்த் ஆக்சிஸ்லேருந்து என்னுடைய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை ரேடியஸ் ஆர்னு சொல்லிட்டேன். அப்போ இது ஹைபாட்டனியூஸ். ஆப்வியஸ்லி இது ரெண்டுமே சேம் தானே. ஹைபாட்டனியூஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இது நல்லா கவனிக்கணும். ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர். அப்போ ஹைபாட்டனியூஸ்னா ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ரூட் ஓவரில் இருக்கும். அது 1/2ன்னு எழுதிட்டேன். நல்லா பாருங்கள், ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயருக்கும் ஹைபாட்டனியூஸ்க்கும் வித்தியாசத்தை. இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியலில் பார்த்துருப்பீங்களா, அதே டயக்ராம் தான், அதே கான்செப்ட் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயோட்-சாவர்ட் லாவை பயன்படுத்த போகிறோம். வாட் ஹி சீஸ் டிபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் இந்த சைன் தீட்டா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கண்டக்டருக்கு பர்பண்டிகுலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ திஸ் பிகம்ஸ் 90 டிகிரி. ஸோ தட் இஸ் 0 which is 1. அப்போ டிபி ஈக்குவல் டு மியூ நாட் பை நல்லா பாருங்கள் 4π டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலிட்டி எடுத்தாச்சு. ஐ இருக்குது, டிஎல் இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஸ் காம்பனண்ட் வந்து ஆப்போசிட் கேன்சல் ஆகிடுச்சு, சைன் மட்டும்தான் இருக்குது. அப்போ டிபி காஸ் ஆப்போசிட் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ டிபி சைன் தீட்டா மட்டும் இருக்குது. என்ன சொன்னேன், டிபி சைன் தீட்டா மட்டும் இருக்குது. அப்போ டிபி இது டிபி சைன் தீட்டானா அப்படியே பாருங்கள், அப்படியே இதை எழுதிடுறேன். டிபி சைன் தீட்டாவை நான் எழுத போகிறேன். டிபி சைன் தீட்டா மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. ரைட், டிபி எழுதிட்டேன். சைன் தீட்டான்றது என்ன நமக்கு தெரியுமே, சைன் அப்படின்றது வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ ஆப்போசிட் எனக்கு வந்து இதுதான் ஆங்கிள், இதோடைய ஆப்போசிட் இந்த ஆர். கரெக்டாக, ஆப்போசிட் சைன் தீட்டா, ஆப்போசிட் ஆர். ஹைபாட்டனியூஸ் நாட் ஸ்கொயர். ஹைபாட்டனியூஸ் இங்கே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் 1/2. hope so this is very clear, right? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ன்றது என்ன, டிஸ்டன்ஸ் தானே. இந்த ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஆரை நான் என்ன சொல்லிட்டேன், இங்கே சைன் தீட்டா எழுதிடுறேன். ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். அப்போ அந்த ஆர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆர் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். அது ஆர் ஸ்கொயர். அப்போனா ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர். அது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நல்லா கவனிக்கணும். என்னுடைய டிபி ரைட் இன்டெகிரேட் பண்ணுறேன் வித் த ஹோல் டேர்ம். தட் பிகம்ஸ் யுவர் வெயிட். ஐ வில் மேக் இட் இன்னும் ஈவன் மோர். இன்டெகிரேட் பண்ணால் தட் பிகம்ஸ் யுவர் டி. பி என்ன ஆகிடுச்சு, பின்னு மாறிடுச்சு. ஈக்குவல் டு இந்த மியூ நாட் அப்படியே பாருங்கள் 4π ஐ. டிஎல்ன்றது இந்த குட்டி. பி இன்டெகிரேட் பண்ணிட்டேன். அப்போ டோட்டல் டிஎல் என்னது, இது சர்க்கிள். சர்க்கிளுடைய லென்த் என்ன, 2πr. வெரி குட், 2πr அப்படின்றது டிஎல். அப்போ டிஎல் வந்து 2πr. இந்த ஆர்ன்றது ஆர் ஸ்கொயர். அது என்னது, இங்கே இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்
முடிஞ்சது. sin theta என்றது r by இந்த whole term அங்க 1/2 இங்க வெறும் 1 that becomes your 3/2. ரொம்ப சிம்பிளா இந்த ஈக்குவேஷனை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இதை you will use in most of the cases. இதனுடைய அடுத்த இதை நான் இங்க எழுதுறேன் பாருங்க. இதனுடைய b which is equal to mu naught by 4 pi I dl 2 pi r னு சொன்னோம். adjacentல opposite by hypotenuse oppositeல ஒரு r இருந்தது, அது r square divided by x square r square 3/2. இது என்னன்னா ஒரு அந்த circular coil இருந்து ஒரு certain distance இருந்ததுன்னா at certain distance நல்லா கவனிக்கணும். at certain distance ஆக்சிஸ்ல தான், ஓகேவா? ஆக்சிஸ்ல certain distance இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். இது எனக்கு அட் த சென்டரா இருந்தா அட் சென்டர் என்னவா இருக்க முடியும்? ஒன்றும் இல்லை. சென்டர்னா என்ன? இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்தோம்ல, அந்த எக்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா தான் இந்த சென்டர் ஆஃப் த காயில வரும். சென்டர்னா எக்ஸ் 0 இல்லையா? எக்ஸ் 0 0 எக்ஸ் 0 இது 0. அப்போ எனக்கு r ஸ்கொயர் இன்டூ 3/2 2 1 கேன்சல் ஆகிடும். r கியூப் மட்டும் இருக்கும். இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கு, வெறும் r மட்டும் இருக்கும். இங்கே ஒரு பை, இங்கே ஒரு பை, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. அப்போ எனக்கு ஈக்குவேஷன் அட் த சென்டர் b ஈக்குவல் டு mu naught I 2 r at center. புரியுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. மேக் இட் வெரி கிளியர் அபவுட். மேட் இட் வெரி சிம்பிள். கஷ்டம் இல்லையா? ஈஸியாக இருக்கா? ரைட். ஸோ இதுதான் நமக்கு வந்து Biot-Savart Law நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட். யா, ஸோ இதாவது அந்த சர்க்குலர் காயில் எனக்கு இப்படி போகுது. நல்லா பாருங்கள், எனக்கு இப்படி போதா கரண்ட் எப்படி இப்படி போனாலும் இப்படி. அப்போ எனக்கு காயிலுக்கு உள்ளே வெளியில் வருது, இந்த பக்கம் உள்ளே போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வெளியில் வந்து இப்படி உள்ளே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வருது. ஸோ இப்படி வெளியில் வந்து அந்த பக்கம் உள்ளே போகுது. அதான் இந்த டயக்ராம் சொல்கிறது. ரைட் அண்ட் தம்ப் ரூல் தான். Yeah, we came to another concept which is Ampere's Circuital Law. இந்த Ampere Circuital Law அப்படின்னு சொல்லும்போது இது சிமெட்ரி அப்படின்னு நம்ம கட்டாயம் சொல்லி ஆகணும். ஏன் இது சம்மந்தம் இல்லாமல் நம்ம வந்து சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ என்கிட்ட ஒரு 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 ஒயர் இருக்குது. அந்த ஒயரில் வந்து கரண்ட் போகுது. கரண்ட் போகிற ஒயரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு ஃபேரடே 6th chapter ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒய்ஸோ சொல்லிட்டாரு இல்லையா? அண்ட் அதில் வந்து கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு சொல்லியாச்சு. இன்டு கிராஸ் அவுட்வர்ட் டாட். இங்கே ஆம்பியர் சர்க்யூட் Law அதே தான். ஐ forget about this page. We'll come to this one. இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயரில் வந்து அஃப்கோர்ஸ் there is a presence of current. அந்த கரண்ட் இருக்குது. எனக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்து பாருங்க. ஆம்பியர் சர்க்யூட்டில் நம்ம பயன்படுத்துவோம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு. இந்த ஒயரை நான் டாப் வியூலேருந்து பார்த்தேன்னா அந்த ஒயர் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்கிள். சர்க்கிள். நீங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த லென்த் இருக்குல்ல, அது மேக்னெட்டிக் ஃபீல்டு லென்த். நம்ம சொல்கிற விஷயமே இந்த இந்த லென்த்து தான். இமேஜின் இங்கே வந்து ஒரு 100 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த 100 பேர் வந்து ஒரு குட்டி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. ரொம்ப நெருக்கமாக நிற்கணும். 100 பேர் இருக்காங்க. பக்கத்தில் நின்று தேர் மேக்கிங் அ சர்க்கிள். ரெண்டாவது பாருங்க, அதே 100 பேர், ஆனால் கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த சர்க்கிளை பாருங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் ரொம்ப நெருக்கமாக இருந்த எல்லா பர்சனும் இந்த பெரிய சர்க்கிள் வரும்போது நல்லா லாங் ஸ்பேஸ் விட்டு அந்த 100 பேர் நிற்பாங்க. இப்போ நம்ம இதில் முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, அதே 100 பேர் தான் இங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. புரியுதா? எல்லாமே 100 பேர் தான். என்ன மேட்ருனா,
இந்த இடத்துல அடர்த்தி நெருக்கம் டென்சராக இருக்கும், இங்கே டென்ஸு கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் இங்கே நம்ம சொல்கிறது. அப்போ நமக்கு ஃபார்முலா ரொம்ப அழகாக இருக்கும். க்ளோஸ்டு இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு சார் இங்கே க்ளோஸ்டு இன்டெக்ரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ஒயர் இருக்குது, இந்த ஒயரில் எனக்கு கரண்ட் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குது, ஒயரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்போது ஒயரில் தான் கரண்ட் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது, இந்த ஒயரு சுற்றி இருக்குது, அப்போது இது என்க்ளோஸ்ட், கரண்ட்டு என்க்ளோஸ்ட், நல்லா கவனிக்கணும், கரண்ட்டு என்க்ளோஸ்ட். அப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பி டாட் டிஎல், ஸோ இதுவும் வெக்டார் தான், ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். கரண்ட் என்க்ளோஸ்டு தானே, கரண்ட் என்க்ளோஸ்டு தானே, அதில் டவுட் இல்லையே, கரண்ட் உள்ளே தானே இருக்கு. க்ளோஸ்ட் இன்டெக்ரல்னா இந்த டோட்டல் அந்த சர்க்கிள் தான் க்ளோஸ் பண்ணுற க்ளோஸ்ட் இன்டெக்ரல், எல்லாத்தையும் ஆட் பண்ணுற டிஎல் 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 டிஎல்னா மொத்த லென்த்துக்கு நல்லா கவனிக்கணும், மொத்த லென்த், இந்த லென்த் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லென்த் என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய லென்த். இப்போ எனக்கு இப்படி இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு லென்த் என்னவா இருக்க முடியும், 2πr, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு லென்த். அப்போ இந்த டாட் என்ன சொல்லுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லென்த்துக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான். ஏன்னா இது எப்படி எழுதுவோம், நம்ம க்ளோஸ்ட் இன்டெக்ரல்ல இப்போ பி டாட்னா பிடிஎல் காஸ் தீட்டான்னு எழுதுவோம், காஸ் தீட்டான்னு தான் எழுதணும். டாட் ப்ராடக்ட் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா, டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் காஸ் தீட்டா. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதில் இருக்கிற லென்த்து டிஎல் குட்டி குட்டி, மொத்த எல்லாத்தையும் சேர்த்து 2πr. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் லென்த்துக்கும் என்ன ஆங்கிள் இருக்க முடியும்னா 0 டிகிரி தான் இருக்கும். எப்படி சார் 0 டிகிரி இருக்கும், எனக்கு வந்து இது லென்த். இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் இந்த பக்கம் ஓடுறீங்கன்னு வச்சுப்போம், நான் இப்படி உங்களுடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியுமா, அதாவது நான் இப்படி ஓடுறேன், நீங்கள் இப்படி லென்த்தை மெஷர் பண்ண முடியுமா, கிறுக்கு தான் அப்படி பண்ணோம். நம்ம அப்படி இல்லை, நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம்ல. அப்போ நம்ம எந்த பக்கம் ஓடுறோமோ அந்த பக்கம் தான் லென்த்தை மெஷர் பண்ண முடியும், கரெக்டாக. அப்போ நான் எந்த பக்கம் ஓடுறேன், இந்த பக்கம் ஓடுறேன், அப்போ என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, என்னுடைய லென்த்தும் இப்படி தான் இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் லென்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்வேஸ் 0 டிகிரி, இட் இஸ் பேரலல். முடிஞ்சு போச்சு கான்செப்ட். இப்போ பாருங்க, the line integral of the magnetic field B around any closed path is equal to mu naught times net current enclosed by that path, valid for a steady current. அப்போ ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் ஸ்டெடி கரண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஸ்டெடி கரண்ட்டுக்கு தான் அப்ளிகபிள். ஒன்லி ஒர்க்ஸ் ஈஸிலி ஃபார் அ ஹை சிமெட்ரி. நான் சொன்னேன்ல சிமெட்ரி சிச்சுவேஷன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்கிள்ஸ் த கரண்ட் directing giving the right hand grip, of course the right hand காருக்கு ஸ்க்ரூல் கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ என்னுடைய ஃபார்முலா என்ன சொன்னோம், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பிடிஎல் காஸ் தீட்டா ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். இதோடைய ஆங்கிள் வந்து 0 டிகிரி ஆல்வேஸ். அப்போ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பிடிஎல் மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். அப்போ எனக்கு 90 டிகிரி இருந்தால் 0 ஆகிடும், 180னா மைனஸ் ஆகிடும். புரியுதா, இதுதான் என்னுடைய ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் சொல்கிறது. இப்போ இந்த ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சிம்பிளாக, பிஃபோர் தட் வி ஹேவ் அனதர் திங், இது சாலினாய்ட் டாப்பிக்கா இல்லை இதை எரேஸ் பண்ணலான்னு பார்த்தா ஓகே, அடுத்து வி ஹேவ் ஸ்பேஸ், நோ வரிஸ். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு இது நமக்கு வந்து ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட். இப்போ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்குது, இங்கே வேண்டாம், இங்கே வரைஞ்சா தெரியுமா, எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் ஒயரில் கரண்ட் போகுது, இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் இல்லைண்ணா. இதே எடுத்துப்போமே, இதே எடுத்துக்கலாம். I'll change the color. ஸ்ட்ரெயிட் ஒயர், இந்த ஸ்ட்ரெயிட் ஒயரில் கரண்ட் போகுது. இந்த ஸ்ட்ரெயிட் ஒயரில் கரண்ட் போகும்போது அஃப்கோர்ஸ் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ரைட். அதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், கான்சென்ட்ரிக் சர்க்கிள் தான் ஆப்வியஸ்லி.
அப்போ இந்த இடத்துல நான் வந்து if I am going to apply VDL cos theta equal to mu naught I ஆம்பியர் circuital law பயன்படுத்தி என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கவனி ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்கு அந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல கரண்ட் போகுது அதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அப்படின்னா என்னுடைய டோட்டல் லென்த் என்னவா இருக்க முடியும் L தான் இங்க L ன்னு போட்டுலாமா விச்சிடுவேன் இந்த லென்த் என்னது நான் சொன்னேன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லென்த் not the wire length magnetic field length அப்போ இந்த closed integral right I'll take the integral out அதை விட்டு magnetic field வெளியில எடுத்துடலாம் b integral of dl equal to mu naught I enclosed எனக்கு circle தானே அப்போ அதோடைய total length என்ன இருக்க முடியும் 2 pi r அப்போ அந்த 2 pi r right hand side போயிடுச்சுன்னா ப்ராடக்ட்ல இருக்கு அப்படி போகும்போது டிவிஷன் ஆயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்கு அந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதுதான் mu naught I 2 pi r பாருங்க என்னுடைய லென்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லென்த் அதிகமாக எனக்கு ஸ்ட்ரென்த் வந்து குறையும் ஸோ அதை வந்து இங்கே நம்ம சொல்றது இப்போ என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கரண்ட் ஆஃப்கோர்ஸ் எனக்கு கரண்ட் அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாகும் இதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் straight conductor la irukra magnetic field hope so this is very clear evlo 58% charge paakren safety ku சரியா இப்போ வந்து நம்ம solenoid குள்ள வருவோம் இந்த solenoid நமக்கு என்ன சொல்லுது அப்படினா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் solenoid ரைட்டா solenoid அப்படி நம்ம சொல்லும்போது இந்த solenoid வந்து similar to bar magnet அப்படி நம்ம படிச்சிருப்போம் 10th ல மேக்னெட்டிசம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் அதில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க எனக்கு வந்து ஒரு சாலினாய்டு இருக்குது அப்படின்னா அந்த சாலினாய்டில் வந்து நம்ம கரண்ட் அனுப்புகிறோம் இந்த பக்கம் கரண்ட் அனுப்புகிறோம் இந்த பக்கம் கரண்ட் வெளியில் வருது அப்போ இந்த சாலினாய்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே வந்து சிமிலர் டு பார் மேக்னெட் அப்படின்னு நம்ம படிப்போம் அப்போது கரண்ட் இது உள்ளே போகுது அந்த சைடு வந்து நார்த் போலும் கரண்ட் வெளியில் வர்ற சைடு நார்த் போல் அதாவது இது சவுத் போல் கரண்ட் வெளியில் அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பார் மேக்னெட்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் வர்றது நார்த் போல் அவங்க பாருங்க கரண்ட் வெளியில் வருது அதுதான் நார்த் போல் கரண்ட் வெளியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் கரண்ட் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள அப்போ கரண்ட் உள்ளே போகிற சைடு சவுத் போலாகவும் கரண்ட் வெளியில் வர்ற சைடு நார்த் போலாகவும் இருக்கும் சிம்பிளாக முடிஞ்சது பட் ஹவு தே டிஃபைன்டு த டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வந்து ஒரு காயில் இருக்குது எதனா இருக்கா சார்ஜர் இருக்குது ஐ வில் ட்ரை டு ஆமாம் நல்லா பாருங்கள் எனக்கு இந்த சார்ஜ் செல்லோ டேப் இருக்குது நைஸ் இதான் சாலினாய்டு இந்த மாதிரி ஒரே ஒரு டேர்ன் இது நல்லா கவனிக்கணும் எனக்கு இந்த டேர்ன் இப்படி இருக்குது இப்படி அதாவது இப்படி நீளமாக n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படியே சுற்றிக்கிட்டே போனால் அந்த உங்கள் பெண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இது ஒரே ஒரு டர்ன் எனக்கு இப்படி பின்னாடி போயிட்டு இப்படி முன்னாடி வந்து இப்படி பின்னாடி போயிட்டு முன்னாடி பின்னாடி போயிட்டு முன்னாடி பின்னாடி முன்னாடி இப்படி போகுது நிறைய டர்ன்ஸ் நல்லா பாருங்கள் இப்படி நல்லா பார்க்கணும் இப்படி இப்படி உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வருது இப்படி உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வருது அப்போ இதில் கரண்ட் அனுப்பிச்சா இப்படி உள்ளே போகும் இப்படி வெளியில் வரும் இப்படி உள்ளே போகும் இப்படி வெளியில் வரும் இப்படி உள்ளே போகும் இப்படி வெளியில் வரும் கிளியராக இருக்கும் அப்போ இதில் உள்ளே போகுது இப்போ கரண்ட் இப்படி உள்ளே போகுது இப்படி வெளியில் வருது அப்போது கரண்ட் இப்படி உள்ளே போகுது கரண்ட் இப்படி உள்ளே போகுது கரண்ட் இப்படி வெளியில் வருது அப்போ பாருங்களேன் இது கரண்ட் டைரக்ஷன் இது மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட் ஹேண்ட் இப்படி உள்ளே போகுது பாரு இப்படி உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வருது அப்போ உள்ளே போகும்போதும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தான் போகுது இப்படி வெளியில் வரும்போதும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தான் போகுது எப்போ இப்படி உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வரும்போது இமேஜின் இப்போ எனக்கு இப்படி அதாவது இப்படி மேலே உள்ளே போயிட்டு கீழே வெளியில் வருது இப்போ நம்ம என்ன பேசியிருந்தோம் எனக்கு வந்து கீழே இப்படி போயிட்டு இப்படி வருது இப்போ நான் என்ன சொல்கிறேன் எனக்கு டேர்ன்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்போ இப்படி போயிட்டு இப்படி வெளியில் வருது அதே ரைட் ஹேண்ட் தான் அப்போ இப்படி போயிட்டு இப்படி வெளியில் வருது அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான்
இல்லையா? இப்படி தான். அப்போ அந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி தான் போகுது. அப்போ நீ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இப்படி உள்ளேருந்து வெளியில் வந்தாலும் சரி, வெளியிலேருந்து உள்ளே போனாலும் சரி, கரண்ட் இந்த பக்கம் தான் உள்ளே போகுது, இப்படி தான் உள்ளே போகுது. கரண்ட் உள்ளே போகிற சைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. அப்போது சவுத் போல் டு நார்த் போல். இமேஜின் எனக்கு கரண்ட் இப்படி போகுது, எனக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எப்படி இருக்குது, அப்படியே பாரு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இப்படி இருக்குது. அப்போ எனக்கு பாரு, கரண்ட் இப்படி தான் அனுப்புகிறோம், கரண்ட் இப்படி அனுப்புகிறோமா, அப்போ இப்படி போகுது, இப்படி போகுது. அப்போ பாரு, கரண்ட் இந்த பக்கம் அனுப்புகிறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி உள்ளே போகுது. அப்போ திஸ் இஸ் யுவர் சவுத் அண்ட் தட் இஸ் யுவர் நார்த். இதை விட தெளிவாக சொல்லவே முடியாது, ரைட்? அப்போ நமக்கு வந்து கரண்ட் உள்ளே போகிற சைடு சவுத் போலாகவும், கரண்ட் வெளியில் வர்ற சைடு நார்த் போலாகவும் ஆக்ட் ஆகும். அதோடைய டைரக்ஷன் தான் இது. இப்போ நம்ம பேசினது ரைட் தானே? ரைட், சிம்பிள். அப்போ இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு வந்து இது சாலினாய்டு. இந்த சாலினாய்டில் வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கும். சாலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கும், பார் மேக்னெட்டில் உள்ளே இருக்கிற மாதிரி. இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போகிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணிட்டேன். ஐம் கோயிங் டு சூஸ் அ ஸ்மால் குவைட் ஏரியா, சின்ன லென்த்து. அப்போ என்ன சொல்கிறேன், இதை ஏன்னு சொல்கிறேன், இதை பின்னு சொல்கிறேன், இதை சி, இதை டின்னு சொல்லிட்டேன். இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டைரக்ஷன் ஏபி, பிசி, சிடி, டிஏ. 1 2 3 4. அப்போ 4 நான் பிரிக்கிறேன். பிடிஎல், 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 பிடிஎல். அப்போ ஒவ்வொரு டிஎல் என்னது, ஒரு டிஎல் ஏபி, ஒரு டிஎல் பிசி, இன்னொரு டிஎல் சிடி, இன்னொரு டிஎல் டிஏ. 4. அப்போ என்ன ஆகுது, இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது. 4 பீஸாக எடுத்திருக்கோம். இப்படி போகும்போது, இப்படி போகும்போது எனக்கு என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஎல், இதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம பேசுகிறோம். அப்போ எனக்கு என்ன வரும், பிடிஎல் காஸ் தீட்டான்னு வரும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் லென்த் இப்படி தான் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி தானே போகுது. அப்போது இது வந்து 0 டிகிரி. ஐ மேக் இட், இது வந்து 0 டிகிரி. பிசி எப்படி இருக்குது, லென்த் இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, 90 டிகிரி. அப்போ இது 90 டிகிரி. சிடியில் மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லை, அது மொத்தமாக 0 தான். டிஏல லென்த் எப்படி இருக்குது, மேக்னெட்டிக், ஐயோ ஆர்வம் வேற ஒன்றும் இல்லை. லென்த் எப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, தட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ இதுவும் 90 டிகிரி. அப்போ இந்த 3 கேஸும் வராது. யூ வில் கன்சிடர் ஒன்லி ஏபி. இது சின்ன ஏபி. அப்போ டோட்டல் ஏபி அப்படியே நீளமாக, அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த சாலினாய்டு எல். அவ்வளவுதான், ரைட்டா? டோட்டல் லென்த் ஆஃப் த சாலினாய்டு எல். ஸோ அதான் வந்து நமக்கு ஏபி மட்டும் எடுத்திருப்போம். அப்போ எனக்கு பார்த்தோன்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். இந்த இடத்துல பி டிஎல் மட்டும் மாறுது, ஏலேருந்து பி, விச் இஸ் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். இந்த ஏபின்றது இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த சாலினாய்டுனா தட் பிகம்ஸ் யுவர் எல், இல்லையா? டோட்டல் லென்த் வந்து ஏன்னா நீளமாக தானே இருக்குது, லென்த் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். இதுதானே லென்த்து எல். அப்போ என்னுடைய ஏபின்னது எல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். இப்போ எனக்கு வந்து இதில் ஒரே ஒரு டேர்ன் மட்டும் இருக்கா, நிறைய டேர்ன்ஸ் இருக்கு, n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்கு. அப்போ அந்த n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், கேபிட்டல் N இஸ் நத்திங் பட் ஸ்மால் n எல்ன்னு சொல்கிறோம். அதாவது இந்த சின்ன சின்ன லென்த் n, இந்த குட்டி குட்டி n டோட்டல் லென்த்தில் சேர்ந்தா யூ கெட் யர் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ். அதான் ஸ்மால் n கேபிட்டல் எல். அப்போ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் நான் எடுக்கிறேன். அப்போ பிஎல் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் NL மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். இந்த எல்லும் போயிடுச்சுன்னா என்னுடைய B இஸ் நத்திங் பட் மியூ நாட் NI என்க்ளோஸ்ட். அப்போ எனக்கு சாலினாய்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இந்த மியூ நாட் NI, அவ்வளோதான். மேக்னெட்டிக் ஃபீல்டில் சாலினாய்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து மியூ நாட் NI, முடிஞ்சது, ரைட்? மியூ நாட் NI இதுதான். நமக்கு அடுத்து வந்து அஃப்கோர்ஸ் இது இருக்குது, ஃபோர்ஸ் பிட்வீன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு கான்செப்ட், இது வந்து லென்த் இருக்குது. சப்போஸ் எனக்கு டாராய்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குப்பா,
அந்த டாராய்டு வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த சாலினாய்டு வந்து நமக்கு நீளமாக லென்த் இருந்ததில்ல. இப்போ அந்த லென்த் வந்து இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்குதுன்னா ரவுண்ட், அதாவது நீளமாக இருக்கிறது அப்படியே அந்த ஸ்ப்ரிங்கை அப்படியே வளைச்சு சர்க்கிளாக பார்த்தோன்னா அப்படி இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இதனுடைய லென்த் என்னது, இதுதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லென்த். அது என்னது 2πr. நல்லா கவனிக்கணும், 2πr ரைட்டா. அப்போ நான் அப்படி ஐ எம் கோயிங் டு ரைட் ஹியர். அப்போ அதே பி அதோடைய லென்த் என்னது 2πr ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் μ0 I. இங்கே என்னது n, எந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த குட்டி குட்டி என்ன லென்த், அதுவும் 2πr தான், μ0 I. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2πr 2πr கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த டாராய்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாராய்ட்ல அதை டாராய்டுன்னு சொல்லுவோம். அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னது μ0 NI. ஸோ சாலினாய்டுக்கும் அதே தான், டாராய்டுக்கும் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து அதே தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? பொறுமையாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற கான்செப்ட் தான் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel current conductor. இதில் வந்து நமக்கு மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சிங்கிள் கண்டக்டரில் இருக்கிற கரண்ட்டுனால அந்த சிங்கிள் கண்டக்டர் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். பில் சைன். ஒரு கண்டக்டர், அந்த ஒரு கண்டக்டரில் கரண்ட்டு போகுது, இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறோம். அப்போது அதில் இருக்கிற ஃபோர்ஸ் தான் பில் சைன். நம்ம பார்த்தது பில் சைன். ஓகே, ஃபோர்ஸ். இப்போ நம்ம 2 கண்டக்டரை பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, இது கான்செப்ஷுவல் திங், ஜஸ்ட் கீப் இன் மைண்ட் ஆல்வேஸ். அடுத்த பேஜ் ஃப்ரீயா? யா, நைஸ். அப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஒயர். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கப்பா. இது ஒரு ஒயர், இது இன்னொரு ஒயர்ப்பா. 2 ஒயர் இருக்குது. இந்த 2 ஒயருமே பேரலல்ல வச்சுருக்கோம். இப்போ இந்த எல்லோ கலர்லேயும் கரண்ட் போகுது, ப்ளூ கலர்லேயும் கரண்ட் போகுது. இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் தமிழ் ரூலில் பயன்படுத்திங்கன்னா எனக்கு வந்து இது கரண்ட் டைரக்ஷன், எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். அப்போ இந்த பக்கம் இன்வெர்ட், இந்த பக்கம் வெளியில் பாரு எல்லோவில் இப்படி. அப்போது இந்த பக்கம் எல்லோ இன்வெர்ட், அப்போ இன்வெர்ட், இந்த பக்கம் ஃபுல்லாக டார்க். எது? எல்லோ கண்டக்டரில். இப்போ அந்த ப்ளூ கலர் கண்டக்டர் பாருங்களேன், அதுலேயும் அதே தான், இந்த பக்கம் டாட், இந்த பக்கம் டாட். இதில் என்ன டவுட் இருக்கா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ தான் நம்ம கான்செப்டுக்குள்ளேயே போக போகிறோம். இப்போ இந்த ப்ளூ கலர் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியும், ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன். எல்லோ கலர் கண்டக்டரில் தெரியும், எல்லோ கலரில் எல்லோ கலரில் மேக்னெட்டிக் ஃபீல்டை வரைஞ்சிருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், எனக்கு இந்த எல்லோ கலர் கண்டக்டரில் எந்த கண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு படுது? ப்ளூ கலர், கரெக்ட். ப்ளூ கலர் கண்டக்டரில் எந்த கண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு படுது? எல்லோ, கரெக்ட். அப்போது இந்த எல்லோ கண்டக்டரில் ப்ளூ படுது, ப்ளூ கண்டக்டரில் எல்லோ படுது. இப்போது கரண்ட் டைரக்ஷன் நமக்கு தெரியும், நம்ம ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோர்ஸ் எங்கே? ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியுமே, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அப்போ நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல எனக்கு கரண்ட் டைரக்ஷன் அப்வர்டு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த எல்லோ டாட் வெளியில் எல்லோ கண்டக்டர் வரைகிற அவுட்வர்டு. இந்த எல்லோ கலரில் ப்ளூ கலர் தானே படும், ப்ளூ என்னது? டாட் தானே, டாட்னா வெளியில் வருது. கரண்ட் எப்படி? கீழேயா மேலே, ஃபோர்ஸ் இந்த பக்கம். பார்த்தீங்களா? புரியுதா? அப்போது இதில் கரண்ட் மேலே, எல்லோ கரண்ட் மேலே, எல்லோவில் ப்ளூ கலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு படுது, அது அவுட்வர்டு. ஃபோர்ஸ் அந்த பக்கம், இந்த பக்கம். புரியுதா? இப்போ அப்படியே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா ஃபோர்ஸ் லெஃப்ட் ஹேண்டு தானே. இப்போ இந்த ப்ளூ கலர் கண்டக்டரில் கரண்ட் மேலே தான் போகுது, அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லோ கலர் கிராஸ்னால் உள்ள. அப்போ இது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே உள்ள தள்ளு, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள, கரண்ட் மேலே, ஃபோர்ஸ் இந்த பக்கம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் நான் என்ன சொல்கிறது?
ஃபோர்ஸ் இந்த பக்கம், ரெண்டு அட்ராக்ட் ஆகுதா? அப்போ எனக்கு சேம் டைரக்ஷன் கரண்ட், கீ பாயிண்ட் எழுதியிருக்கு அதில் இல்லை, சேம் டைரக்ஷனில் கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா கரண்ட்டு ரிப்பல் ஆகும். அவ்வளோதான் மேட்ரு, முடிஞ்சது, கத்தம் கத்தம். ரைட்டா? ஸோ இதை வந்து மேஜராக நீங்கள் வந்து போர்டு எக்ஸாமில் எழுதணும். இந்த டயக்ராம் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் இருக்குது போர்டு எக்ஸாம் கீ பாயிண்ட்ஸுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க? கரண்ட் கேரிங் கண்டக்டர் அரேஞ்சஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், திஸ் ஃபீல்ட் எக்ஸைட்ஸ் ஃபோர்ஸ் ஆன் another conductor, blah 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 blah. அதான் நம்ம பார்த்துட்டோமே. அப்போ இதில் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும்ல, இதில் ஃபோர்ஸ் இருக்குது, அதில் ஃபோர்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ் என்னது? பில்லு, அவ்வளோதானே, பில்லு தானே. அப்போ பாருங்க, ஐம் கோயிங் டு ரைட் force on first conductor due to 2, என்னது? yellow due to blue. yellow கண்டக்டரில் எப்படி ஃபோர்ஸ் நடந்தது? ரெண்டாவது கண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே, அதான் ரெண்டாவது கண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதில் ஃபோர்ஸ் என்னது? ஃபஸ்ட்டு பில்லு தான், ரைட்? பில்லு தான். இங்கே பின்றது என்ன? செகண்ட் கண்டக்டரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஃபஸ்ட்டு கண்டக்டர். புரியுதா? ஃபஸ்ட்டு கண்டக்டரில் கரண்ட் போகுது, செகண்ட் கண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அதை அஃபெக்ட் பண்ணுது. இப்போது செகண்ட் கண்டக்டர் வித் ரெஸ்பெக்ட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லும்போது அதே பில்லு தான். எதில் செகண்ட் கண்டக்டரில் அஃபெக்ட் ஆகுது? அது I2. எதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்? ஃபஸ்ட்டு கண்டக்டர் 2 டியூ டு 1, டியூ டு 1, 1 உடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, மியூ நாட், ரைட்? மியூ நாட் I by 2 pi r. இது என்னால புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் படிச்சிருப்போம். எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் தானே, ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இது தானே, அதான் நான் எழுதியிருக்கேன். அப்போ அது என்னது? B2. அப்போ B2னா I2, கரெக்டாக? அது டிஸ்டன்ஸ் வந்து R. டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், லெட் அஸ் சே தட் இஸ் R. எனக்கு லென்த்துமே வந்து சேமாக இருக்குது. இது எழுதியாச்சு, I1 L. அப்போ இதுக்கு எப்படி எழுதுவீங்க? மியூ நாட் I1 by 2 pi R I2 L. பார்த்தீங்கன்னா மியூ நாட் I1 I2 L 2 pi R 2 pi R. அப்போ என்னுடைய F12 will be equal to F21, பட் ஆப்போசிட் அட்ராக்ஷன் ஆகும், நியூட்டன் தேர்ட் லா. ரைட்? அப்போ என்னுடைய ரெண்டு ஃபோர்ஸுமே சேம் தான், பாருங்கள், டிஃப்ரென்ஸே இல்லை. இதில் ஆம்பேர் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இது வரைக்குமே 3 மார்க் கொடுத்துருவாங்க போர்டு எக்ஸாமில். அடுத்து என்னன்னா, அந்த ஆம்பியர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1 ஆம்பியர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த என்னுடைய எஃப் இருக்குது பாருங்கள். அடுத்த டாபிக் போயிடுச்சா? இதுதான் பிரச்சனை. அப்போ ரொம்ப பெருசாக எழுதிட்டேன். சரி, ஒன்றும் இல்லை. இந்த எஃப் அப்படின்றத நம்ம என்ன சொன்னோம்? மியூ நாட் I1 I2 L by 2 pi R. ஒன்றும் இல்லை கண்ணா, ஒன்றும் இல்லை. எனக்கு கரண்ட்டு I1 and I2 1 ஆம்பியர். இந்த லென்த் எப்படி கொண்டு வந்துடும்? ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் தான், ரைட்டா? அப்போ எனக்கு 1 ஆம்பியர் அண்ட் அதில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் அப்படின்னா இது 1 போயிடும், இந்த R 1 ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்னா மியூ நாட் பை 2 pi மட்டும் இருக்கும். என்ன பண்ண போகிறேன்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2ன்னு பண்ண போகிறேன். அப்போ இது என்னாச்சு? மியூ நாட் பை 4 pi. அப்போ இந்த 2 இருக்குது, இந்த 2 இன்ட்டு மியூ நாட் பை 4 pi 10⁻⁻⁷ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து. அப்போ நியூட்டன் பர் மீட்டர். இதுதான் 1 ஆம்பியர். அப்போ அந்த 1 ஆம்பியரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இதுதான் 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டர். முடிஞ்சது. இது பார்ப்போம். இது வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்சுவல் திங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சார்ஜ் 48. சேஃப்டி முக்கியம் இல்லை பிகில், டிஎஸ்எல்ஆர் வேறு செம்ம ஹீட் ஆகுது, அதனாலே கொஞ்சம் பயந்து இருக்குன்னு தான் இருக்கு. ஸோ டார்க் ஆன் ரெக்டாங்குலர் கரண்ட் லூப் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெக்டாங்குலர் லூப், ஒரு ரெக்டாங்குலர் லூப் இருக்குது. அந்த ரெக்டாங்குலர் லூப் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறோம். நார்த் போல், சவுத் போல். இந்த ரெக்டாங்குலர் லூப்பில் கரண்ட் போகுது பாரு. டார்க்கான ரெக்டாங்குலர் லூப், ரெக்டாங்குலர் கரண்ட் லூப், கரண்ட் இருக்குது அதில். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன். கான்செப்டை நல்லா கவனிங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா
எனக்கு வந்து ஒரு கண்டக்டர் இருக்குது, 4 சைடு, 4 சைடு, ஒவ்வொரு சைடு 1 2 3 4 ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், இது 1 இது 1 இது 1 இது 1. இப்போ எனக்கு வந்து ஒரு கரண்ட் இருக்குது. current carrying conductor placed in magnetic field experiences force. இப்போ தான் பார்த்தோம் bill sign அப்படின்னு. சைன் அப்படின்றது என்ன? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த லென்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், அது கிராஸ் ப்ராடக்ட்னு சொன்னோம். when it is 90 degree it is maximum. இப்போ நல்லா பாருங்க, இது என்னுடைய லென்த், கரெக்டா? இந்த வயருடைய லென்த், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி, அப்போ 90 டிகிரி. அதே மாதிரி இதை பாருங்க, என்னுடைய லென்த் இப்படி, லென்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி 90 டிகிரி. இங்கே பாருங்களேன், என்னுடைய லென்த் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, அப்போ இது 0 டிகிரி. சைன் 0 இஸ் 0. லென்த்து இப்படி, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்வியஸ்லி இப்படி, லென்த்து அப்படி தான். இல்லை கரண்ட் வர சைடு இருந்தாலும் சரி, 0 இருந்தாலும் சரி, 180 டிகிரியாக இருந்தாலும் சரி, இட் இஸ் 0. ஆர் யூ கேன் ஆல்சோ சே as 180 டிகிரி. சைன் ஆஃப் 180, சைன் ஆஃப் 0 இஸ் 0. அப்போ எனக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்போ இந்த சைடு மட்டும்தான் நமக்கு பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போது இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட். இப்போ நான் நல்லா பாருங்கள். ஸோ என்கிட்ட வந்து இந்த நோட் இருக்குது, கொஞ்சம் அழுக்கான நோட்டு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கேவலமாக இருக்குது. ஓகே, சாரி. இந்த ரெக்டாங்குலர் லூப் இல்லை, ரெக்டாங்குலர் லூப் இதே நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். இந்த சைடு மட்டும்தான் இருக்குது, இந்த சைடு மட்டும்தான் இருக்குது. இப்படியே வச்சுக்கிறேனே, இதுதானே இப்படி டயக்ராமாக இருக்குது, இந்த டயக்ராம். இப்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுது, லெஃப்ட் ஹேண்ட் ரூல் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுது, இதில் கரண்ட் எப்படி போகுது, இப்படி போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரண்ட் இப்படி போகுது. அப்போ ஃபோர்ஸ் இன்டு இது உள்ளே போகுது, என்னுடைய தம் உள்ளே போகுது, இதில் ஃபோர்ஸ் உள்ள. இதில் பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சைடு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே தான், பட் ஆனால் கரண்ட் டவுன்வேர்டு, ஃபோர்ஸு அவுட்வேர்டு. இந்த பக்கம் ஃபோர்ஸ் தம் இதில் உள்ளே போச்சு, இதில் தம் வெளியில் வந்தது. அப்போ என்ன ஆகும், இது வெளியில் இது உள்ள ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சோம். இது அப்படி இங்கே பாரு, இது உள்ளே போச்சு, அது வெளியில் வந்துடுச்சு, இப்படி ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் டார்க், ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை இப்படி சைடில் வரைஞ்சா இந்த பக்கம் ஃபோர்ஸ் டவுன்வேர்ட், அந்த பக்கம் ஃபோர்ஸ் அப்வேர்ட். புரிஞ்சிருக்கும்? இந்த பக்கம் ஃபோர்ஸ் டவுன்வேர்ட், அந்த பக்கம் ஃபோர்ஸ் அப்வேர்ட், டவுன்வேர்ட் அப்வேர்ட். நமக்கு என்ன சொல்கிறோம், அந்த லென்த்தை, இந்த லென்த் இருக்குல்ல, இந்த சைடு இதை எல்லுன்னு சொல்லிட்டு, இதை லென்த் இன்டு பிரெத்தில் ஏரியா ஏன்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த நோட் ரொட்டேட் ஆகும்போது இந்த சென்டர் பாயிண்ட் ரிமைன்ஸ் சேம். அப்போ இந்த ½ a/2, இந்த ½ a/2. எதுக்கு சார்? ஏன்னா இந்த ஃபோர்ஸுக்கு இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த ஃபோர்ஸுக்கு இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கம் டு திஸ் டயக்ராம். இந்த ஃபோர்ஸுக்கு இது பர்பெண்டிகுலர், இந்த ஃபோர்ஸுக்கு இது ஆக்சிஸ் அப்படியே தான் நடுவில் தானே இருந்தது. அந்த நோட்டு டசன்ட் சேஞ்சில் பாரு, இது இங்கேயே தான் இருக்குது, புரியுதா? இதுவும் இது வந்து திரும்புது. அப்போ இதுதான் வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். அப்போ என்னுடைய நெட் ஃபோர்ஸ் இஸ் வாட்? 0. நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கிறதுனால எனக்கு வந்து டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெட் ஃபோர்ஸ் 0. So which results in torque. Results in torque. அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் டார்க். டார்க் அப்படின்றது ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே ஃபோர்ஸ் என்ன, எனக்கு 2 ஃபோர்ஸ் இருந்தது, விச் மீன் இங்கே ஒரு ஃபோர்ஸ், அங்கே ஒரு ஃபோர்ஸ். அப்போ டார்க் 1 அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் என்ன சொல்லிட்டோம், BIL, அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் விச் இஸ் a/2. இது என்னுடைய டார்க் 1. டார்க் 2 ஆப்வியஸ்லி இதே தான் இருக்க முடியும். என்னுடைய ஃபோர்ஸ் வந்து அதே BIL, என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து a/2.
அப்போ என்னுடைய டோட்டல் டார்க் என்னவா இருக்க முடியும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா தட் பிகம்ஸ் 2 times of, ஏன்னா ரெண்டு ஒன்று தானே, இந்த 2வும் இந்த 2வும் போயிடுச்சு. the length into breadth is nothing but area. அப்போ BIA. இந்த IAவை நம்ம மேக்னெட்டிக் மூமெண்ட் Mன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் யுவர் டார்க். புரிஞ்சுதா? இது ஆனால் நமக்கு எப்போவுமே இந்த ரெக்டாங்குலர் லூப் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்படியே இருக்குமா? சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இப்படி இருக்கலாம், சம்டைம்ஸ் இப்படி இருக்கலாம், சம்டைம்ஸ் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி. ஏன்னா அது ஆஃப் பண்ணும்போது இந்த பொசிஷன் தான் வந்து நிற்குன்னு சொல்ல முடியாது. எப்படி வேணா இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எப்படி வேணாம். சப்போஸ் அது இன்க்ளைண்டாக இருந்தால் இன்க்ளைண்ட் கண்டிஷன் தான் நமக்கு போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க சிபிஎஸ்சியில். இன்க்ளைண்ட் தான் இது. இந்த இன்க்ளைண்ட் டயக்ராம் மட்டும் நான் வரையறேன், நல்லா பாருங்கள். எனக்கு அதே நெட் ஃபோர்ஸ் வந்து 0 தான். என்னுடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த டயக்ராம் ரைட்டா. இப்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரைட்டா. இப்போ அந்த கண்டக்டர் இருக்குல்ல, அதனுடைய ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். இந்த ஏரியா வெக்டருக்கு அதுக்கும் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. அப்போ இது என்ன? 90 - தீட்டா. நல்லா பார்க்கணும், 90 - தீட்டா. அப்போ அது 90 - தீட்டானா ஆப்வியஸ்லி இதுவும் 90 - தீட்டா தான், அதில் டவுட்டே இல்லை. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இந்த ஃபோர்ஸுக்கு நல்லா பாரு, இந்த ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான் எனக்கு தெரியாது. இந்த ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான் எனக்கு தெரியாது. ஆனால் இது எனக்கு A/2, இது எனக்கு A/2ன்னு தெரியும். ஏன்னா இதுதான் கண்டக்டர். கரெக்டாக? இந்த ஒயர் நான் என்ன பண்ண போகிறேன்? காஸ் தீட்டாவை எடுக்க போகிறேன். இப்போ காஸ் எனக்கு இது வேணும் அட்ஜசன்ட் அப்படின்றதுனால. இப்போ அட்ஜசன்ட் காஸ் அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். ரைட்டா? ஓஷா சோட்டா ரைட். அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். அட்ஜசன்ட் வந்து இது which is unknown, எனக்கு தெரியாது. அட்ஜசன்ட் தெரியாது. ஹைபோட்டனஸ் என்னது? இது A/2 காஸ் தீட்டா. தீட்டா என்னது? 90 - தீட்டா. ஏன்னா இங்கே 90 - தீட்டா தானே. அப்போ காஸ் 90 - தீட்டா சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா இந்த A/2 இங்கே போயிடுச்சு, ஈக்குவல் டு அட்ஜசன்ட் which is unknown. அப்போ இந்த அன்னோன் டிஸ்டன்ஸ் என்ன? A/2 சைன் தீட்டா. அப்போ எல்லாத்துக்கும் காமன் தான். அப்போ என்னுடைய டோட்டல் டார்க் T1 என்னவா இருக்க முடியும்? BIL force perpendicular distance is A/2 sin theta. And of course இதே தான் எனக்கு டார்க் 2வும் இருக்கும். அப்போ என்னுடைய டோட்டல் டார்க் என்னவா இருக்க முடியும்? Going to add which is T1 and T2 which is 2 times of BIL A/2 sin theta. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே இருக்க டோட்டல் டார்க் இஸ் நத்திங் பட் L into A is area. Area into I is magnetic moment which is M. அப்போ M B மறக்கவே கூடாது இந்த sin theta. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? M cross B ன்னு சொல்லலாம். அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் 90 டிகிரி. எப்போ? if it is inclined. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், பொறுமையாக பாருங்கள். ஒரே ஷார்ட் கட்டு மர்ஜ் பண்ணுறது அந்த சீனே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஷார்ட்டு தான் இதெல்லாம், கண்டினியூஸ். ஸோ இது உங்களுக்கு ப்ராக்டிஸ், எனக்கும் ஆப்வியஸ்லி ப்ராக்டிஸ் தான். ஸோ இது வந்து நமக்கு இருக்குது டார்க். ஸோ அடுத்து வந்து நமக்கு இருக்கிற பார்ட் வந்து இந்த சர்க்குலர் கரண்ட் லூப் அஸ் அ மேக்னெட்டிக் டைபோல். நல்லா கவனிக்கிறோம், மேக்னெட்டிக் டைபோலில் நம்ம சர்க்குலர் காயிலிருந்து இருக்குது. சர்க்குலர் காயில் நம்ம படித்தோமே பி அப்படின்னு சொன்ன μ0/4π I அந்த சர்க்குலர் காயில் 2πr r. அப்போ 2πr² பை என்னுடைய டிஸ்டன்ஸ் என்ன சொன்னோம்? x² + r², அப்புறம் 1/2 which is 3/2. சர்க்குலர் காயில் அட் சர்டன் டிஸ்டன்ஸ் நம்ம பேசினால அந்த கான்செப்ட் தான். அப்போ எனக்கு சர்க்குலர் காயில் இருக்குது. அந்த சர்க்குலர் காயில் வந்து ஆக்ட் அஸ் அ மேக்னெட்டிக் டைபோல்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, நல்லா கவனிங்க, மேக் இட் ஃபாஸ்ட். ஏன்னா சார்ஜ் ஓ மை காட் கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த πr² இஸ் நத்திங் பட் A ஏரியா இல்லை. இங்கே என்ன சொல்ல போகிறேன்? என்னுடைய டிஸ்டன்ஸ் x வந்து லார்ஜர் தென் த ரேடியஸ். அப்போ ரேடியஸ் இஸ் வெரி வெரி லெஸ் தென் x. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? ஆரை வந்து ஐம் கோயிங் டு நெக்லெக்ட். அப்போ அப்படி நெக்லெக்ட் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த B ஈக்குவல் டு μ0/4π இந்த I இந்த πr² ஏன்னு சொல்லிட்டேன். அப்போது இந்த I into A is M. இப்போ தான் பார்த்தோம். அப்போ 2 times of M பை இந்த எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. x² 3/2 ஸ்கொயர் போயிடுச்சு. அப்போ x³ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டோம். இதுதான் எனக்கு வந்து ஒரு சர்க்குலர் காயில் வந்து மேக்னெட்டிக் டைபோல் ஆக்ட் ஆகுது.
இதை நம்ம ஆக்சியலுக்கு அப்படியே ஈக்குவேட் பண்ணி சொல்லலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம், இது திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் கே இல்லை, அப்போ 2km by x cube. இது ஆக்சியலுக்கு எப்படி இருக்கும், 2kp by r cube இருக்கும், ரைட்டா, r cube இருக்கும். ஸோ ஆக்சியல் ஈக்குவேட்டோரியல் எல்லாத்துக்குமே வந்து இந்த மேக்னட்டிசமும் பொருந்தும். ஓகே, அதான் இந்த கான்செப்ட் வந்து சொல்கிறது. அடுத்து இந்த மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டட் ஆன்சர் சிபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது நீட்லேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இந்த மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரின்சிபல் வந்து நம்ம டார்க் ஆன கரண்ட் லூப் தான். பாருங்கள், இந்த பிரின்சிபல் கட்டாயம் எழுதணும், டார்க் ஆன கரண்ட் லூப் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது வந்து டிடெக்ட் ஸ்மால் கரண்ட்ஸ், இது மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். அப்போ என்னது, சென்சிட்டிவ் டு ஸ்மால் கரண்ட்ஸ். ஸோ பேசிஸ் வந்து எலக்ட்ரிக் மீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட், அதாவது அந்த தீட்டா. ஸோ அலவ்ஸ் டு கன்வெர்ட் ஹையர் கரண்ட் அந்த இந்த வோல்டேஜ். ஆப்வியஸ்லி எனக்கு வந்து அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தும். மூவிங் காயில் கேல்வனோமீட்டரில் வந்து ரொம்ப அழகான விஷயம் தான், எனக்கு வந்து அதே ரெக்டாங்குலர் லூப்பு தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கோர் வச்சிருப்போம், அந்த கோர், அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குது, அந்த டிஃபன் பாக்ஸில் நீங்கள் ஒயர் சுற்றினீங்கன்னு அப்படி இருக்கும், அது வந்து இப்படி தான் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அதில் கரண்ட் போகுது. எனக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மேக்னெட் வச்சுருப்போம், இந்த மாதிரி ஒரு மேக்னெட். இந்த இடத்துல அந்த கோர் இருக்கும், அந்த கோரில் வந்து நம்ம அந்த ஒயரை சுற்றி வச்சுருப்போம். இந்த ஒயரு கூட ஒரு ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணி இந்த ஸ்ப்ரிங்கு கூட ஒரு நீடில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ரெக்டாங்குலர் லூப் ரொட்டேட் பண்ணும்போது அதோட அட்டாச்டு ஆகியிருக்கிற நீடிலும் ரொட்டேட் ஆகும். இந்த ரெக்டாங்குலர் லூப் எப்போ ரொட்டேட் ஆகும், அதில் கரண்ட் போகும்போது தான் ரொட்டேட் ஆகும். ஏன்னா எனக்கு கரண்ட் இருக்குது, ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போவுமே இருக்குது. அப்போது அதில் கரண்ட் போனால் மட்டும்தான் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்னால தான் எனக்கு டார்க்கு கிரியேட் ஆகும். அப்போ கேல்வனோமீட்டரில் கரண்ட் போச்சுன்னா டக்கு டிஃப்ளெக்ஷன், ரொட்டேட் ஆகும். அதான் இந்த ரொட்டேஷன். அது இப்போ இந்த டார்க் ரொட்டேட் ஆகும்போது இந்த நீடிலும் ரொட்டேட் ஆகுது. ஆப்வியஸ்லி எனக்கு அந்த டார்க்கான கரண்ட் லூப் தானே. அப்போ அந்த டார்க் அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம், NIBA, அதாவது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான். நம்ம இங்கே எழுதணும்ல, இதே ஈக்குவேஷன் தான், ரைட். ஸோ ஐன்றது என்ன, எம்ன்றது IA, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஸோ NIAB. இது அடுத்து இந்த ஸ்ப்ரிங்குக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து தீட்டா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I. அப்போ அந்த தீட்டா இஸ் நத்திங் பட் நம்ம அந்த கே அப்படின்னு ஒரு டேர்மை வந்து பயன்படுத்துவோம். டைரக்ட்லி ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு நம்ம கே அப்படின்னு ஒரு டேர்மை வந்து பயன்படுத்துவோம். அதாவது என்னுடைய டிஃப்ளெக்ஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். அதிகமான கரண்ட் இருந்தால் அதிகமான டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். அண்டர்ஸ்டுட்? அதிகமான கரண்ட் இருந்தால் அதிகமான டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதுதான் நம்ம வந்து பேச போகிறோம். அப்போ என்னுடைய டார்க் இஸ் நத்திங், டார்க் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தீட்டா, ஆர் டார்க் இஸ் நத்திங் பட் கே தீட்டா ஆர் K5. அப்போ இதுவும் டார்க்கு தான், இதுவும் டார்க்கு. அந்த ரெண்டு டார்க்கையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஒரு டார்க்கு NIAB, இன்னொரு டார்க்கு K தீட்டா ஆர் K5, ரெண்டு ஒன்று தான். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஐ இந்த பக்கம் கொண்டு வரேன், இந்த கேவை எப்படி கொண்டு வந்துட்டேன். அப்போது இதை நான் எப்படி சொல்லுவேன்னா பேன் அப்படின்னு சொல்லுவேன். பேன் பை கே ஈக்குவல் டு 5/I. இது வந்து நம்ம கரண்ட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம்ப்பா. இந்த ஐக்கு பதிலாக நீங்கள் V/Rன்னு போட்டு பாருங்களேன். NI பதிலாக V/R ஹோம்ஸில், மிச்சம் இருக்கிற அந்த AB, மிச்சம் இருக்கிற அந்த K5 அப்படியே தான் வச்சுருக்கேன். அதேமாதிரி இந்த வியை கொண்டு வரேன், இந்த கேவை கொண்டு வரேன். அப்போ இது எப்படி மாறுது பாருங்களேன், BAN பேன் பை K இந்த R, ஏன்னா V மட்டும் தான் இங்கே போகுது. அப்போ 5/V. இது நம்ம வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். கீப் இன் மைண்ட், இது கரண்ட் சென்சிட்டிவிட்டி, கரண்ட் சென்சிட்டிவிட்டி. இது வந்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, என்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டி ரிமைன்ஸ் சேம். ஏன்னா எனக்கு இந்த n என்ன ஆகுது, 2 டைம்ஸ் ஆஃப் n மாறும்போது எனக்கு கரண்ட் சென்சிட்டிவிட்டி 2 டைம்ஸாக மாறிடும். கரண்ட், அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எத்தனை தடவை இன்க்ரீஸ் ஆகுதோ அத்தனை தடவை என்னுடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்படி கிடையாது. என்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஒரு 10,000 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு தெரியும் R இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த். சாப்டர் 3 ரெசிஸ்டன்ஸும் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னால் ஆப்வியஸ்லி அங்கே லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதோ
அதே மடங்கு என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். இட் ரிமைன்ஸ் சேம். ஸோ என்ன ஆகுது? இட் ரிமைன்ஸ் சேம். ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி டசன்ட் சேஞ்ச், பட் கரண்ட் சென்சிட்டிவிட்டி சேஞ்சஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அதை நம்ம இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து இந்த கேல்வனோமீட்டரை வந்து கன்வெர்டட் இன்டு அமீட்டர் அண்ட் தென் வோல்டிமீட்டர். அமீட்டர் அண்ட் வோல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது அமீட்டரை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கேல்வனோமீட்டரில் ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணுவோம். அதை ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். வோல்டிமீட்டரை மாற்றுறதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். பாருங்கள், அந்த டயக்ராம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுதான், இது கேல்வனோமீட்டர். இது கேல்வனோமீட்டரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். இந்த லோ ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகுது? என்னுடைய பேரலல் காம்பினேஷன் சொல்லும்போது என்னுடைய வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம். இதான் எழுதியிருக்கேன் பாருங்க. கேல்வனோமீட்டர் அமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், கேல்வனோமீட்டர் வோல்ட்மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ். அப்போ இந்த பேரலல் காம்பினேஷனில் என்னுடைய வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம். அப்போ வோல்டேஜ் கேல்வனோமீட்டர், வோல்டேஜ் இன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ கேல்வனோமீட்டர் இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ அப்படின்ற கரண்ட் போகுது. அப்போ இங்கே ஐஜின்னு பிரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே வர்ற கரண்ட் என்ன? ஐ மைனஸ் ஐஜி தான் இல்லையா? ஐ மைனஸ் ஐஜி தான். அப்போ அதனுடைய வோல்டேஜ் எப்படி சொல்லலாம்? எனக்கு இது வந்து V = IR. IR இது கேல்வனோமீட்டர். அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ஐ என்னது? ஐ மைனஸ் ஐஜி தான் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸு. அது என்னது? RS, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் IG RG அப்பான் I மைனஸ் ஐஜி. ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிங்க. இது வந்து ஒன்றும் இல்லாத கீழே வந்துருச்சு. இது வந்து நமக்கு முக்கியமானது இந்த டயக்ராம், இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான். எனக்கு வந்து இது சீரீஸில் இருக்கு, பேரலில் இருக்கிறது வோல்டேஜ் சேம், சீரீஸில் இருக்கிறதுனால என்னுடைய கரண்ட் சேம். அப்போ என்னுடைய கரண்ட்டை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் இது, ரைட்? இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஒன்றும் இல்லை, என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து இந்த RH, இன்னொன்று வந்து என்னுடைய கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கரண்ட் சேமாக இருக்கும். ஏன்னா எனக்கு இது இல்லை, கரண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல சேமாக இருக்க போகுது, அவ்வளோதான். திஸ் இஸ் வெரி சிம்பிள் திங். சீரீஸ்னால கரண்ட் சேம், வோல்டேஜ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பாயிண்ட்ஸ் டு பாண்டர், அதாவது வி கம்ப்ளீட்டட் திஸ் சாப்டர். 17 minutes இன்னும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 36% இருக்குது. ரைட், பாயிண்ட்ஸ் டு பாண்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், கொஞ்சம் போல்டாக இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆரிஜினேட்ஸ் அட் அ பாசிட்டிவ், terminates at a negative, infinity. Magnetic field வந்து always forms a closed loop, பார்த்தது தான். The discussions in this chapter holds only for a steady current. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டெடி கரண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த சாப்டர் வந்து அப்ளிகபிள். யூனிஃபார்ம் மோஷனில் தான், மூவிங் சார்ஜஸ். ஏன்னா யூனிஃபார்ம் மோஷனில் போனால் மட்டும்தான் எனக்கு கரண்ட் இருக்கும். ஸ்டெடி கரண்ட் which do not vary with the time. ஏசியை பற்றி பேசலை, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பற்றி பேசலை. When the current vary with the time, Newton's third law is valid only if the momentum carried by the electromagnetic induction is taken place. அதான் அடுத்த டாப்பிக்கில் வில் டிஸ்கஸ். இதை நம்ம பார்ப்போம். ரீகால் லாரன்ஸ் ஃபோர்ஸ் QVB sin θ கொஞ்சம் போல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த சாப்டர். Biot-Savart Law, Circuital எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த செஷன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். Thank you so much for joining this beautiful session. கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே we are on fire அப்படின்றது மட்டும் போடுங்க. டாபிக்ஸ் எல்லாம் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு வந்து சொல்லிவிடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் தென் நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆப்வியஸ்லி நீங்களும் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க பிகாஸ் யூ ஆர் லேர்னிங் அட் அ ஸ்ட்ரெச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.